सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदन् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் அதாவது பகவானால் ரட்சிக்கப்படுகின்றோம் என்பது தான் உண்மை இல்லையா? நீங்கள் யாரை வேணால் சொல்லுங்கள், நாங்கள் அம்மா அப்பாவால் ரட்சிக்கப்படுகின்றோம், கணவனால் ரட்சிக்கப்படுகின்றோம்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட் யார் இருக்குதுன்னா கண்ணுக்கு தெரியாமல் பகவான் தான் இருக்கிறான். பகவான் தான் தாய் தந்தை மூலமாக, கணவன் மூலமாக, இல்லை கணவனுக்கு மனைவி மூலமாக பலவிதமான ரட்சைகளை காப்பாற்றுதலானது நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். அதுக்கு அதான் சொல்கிறேன், அது பின்னாடி யார் இருக்குதுன்னா பகவான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது நாங்கள் பகவானை பகவான் நான் கண்ணிலே பார்க்கல, எங்கள் அம்மா அப்பா தான் கண்ணில் பார்க்குறேன். ஆமாம், கரெக்டு. அதனால தான் அம்மா அப்பா முதல் தெய்வமாக வணங்கன்னு சொல்கிறாங்க. சரி, கரெக்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்குதுன்னா பகவான் தான் இருக்கும். இந்த அம்மா அப்பாவை நம்ம கொடுத்துருக்கான இந்த ஜென்மாவில், புரியுதா? அப்போ அடுத்த ஜென்மாவில் நமக்கு இதே அம்மா அப்பா வர்றது டவுட்டு தான் இல்லையா? ஏன்னா வாழற வரைக்கும் தான் வாழற காலம் சத்தியம். முடிஞ்சிட்ட பிறகு என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. பிறகுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தால் அதுவும் தெரியாது, இறந்த பிறகு எங்கே போகிறோம் அதுவும் தெரியாது. அப்போது தற்காலிகமான இந்த உறவுகள் தான் சத்தியம்னு நினச்சிருக்கோம். அப்போது என்ன பண்ணால் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்போ தெரிஞ்சவங்க சொல்கிறதையாவது கேட்கணுமே. தெரிஞ்சவங்க மகரிஷிகள், மகா ஞானிகள், அவர்கள் சொல்கிறாங்களே அது கேட்கலாமே. நம்மளுக்கு தான் தெரியாது இல்லையா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சரி, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது தெரியாது. சரி, தெரிஞ்ச விஷயமாவது ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னா நிறைய மறந்து போச்சு. தெரிஞ்ச விஷயங்களே முன்னாடி அனுபவிச்சிருக்கோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிறைய பேர் நேற்றுனா இன்றைக்கி இருக்கிற நேற்றுனா சாப்பிட்டேன்றாவே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, தலை சொல்கிறேன். ஆமாம், நேற்றுக்கு மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிட்டேன்? சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போவே நம்மளுடைய குறை மதியினால் நம்ம எதையும் யூகிக்கிறது தப்பாக தான் இருக்குது. அப்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ண தப்பாக இருக்குது. அப்படின்னா நம்ம முன்னாடி 4 நாள் முன்னாடி, இப்போ 1 வருஷம் முன்னாடி அப்படின்னா சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், ஆனால் எல்லாமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு நாம் புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் மகரிஷிகள் லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களை அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி, அப்படியே நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அவங்களால சொல்ல முடியும்.
ஏன்னா எல்லாம் அறிந்தவனாகிய இறைவன் பகவான் கிருஷ்ணனை அவர்கள் வழிபடுகிறார்கள். இதை தான் சொல்கிறார் துருவன் சொல்கிறார் நாரதரை பார்த்து, நீங்கள் எல்லாம் அறிந்த பரம்பொருளாகிய பகவானை வழிபடுகிறீர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஏன்னா பகவானுக்கு ஒன்று எதுவுமே தெரியாதுன்னு இறைவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கா? இல்லை. அவனுக்கு எல்லாம் தெரியும்னா அவரை வழிபடுகின்ற பக்தர்களுக்கும் அது தெரியும். எல்லாமே ரிஷிகள் பகவானை தியானிப்பவர்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சு தான் ஆகும். அது அந்த சர்வஜர்கள் அவர்கள்லாம் மகா ஞானிகள்னு சொல்கிறது. அதனால் ஞானிகள் அந்த ஞான திருஷ்டியினால் ஞானிகளால் தான் அந்த ஞான திருஷ்டி இருக்கும். அந்த ஞான திருஷ்டியினால் பார்த்து அவர்களால் சொல்லிட முடியும். அந்த ரிஷிகளால் எழுதி வைக்கப்பட்டது தான் இந்த இதிகாச புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. புராணா பழமையானது. ஆனால் ந அப்படின்ற பதம் என்னன்னா புராண அப்படின்னா நவம், அந்த வா சைலண்ட் ஆயிடுச்சு. நவம், புராண நவம், பழமையானது ஆனால் என்றும் புதுமையானது. நவம்னா புதுமையானது அர்த்தம், புராண பழமையானது. அதனால தான் புராணம். இதிகாசம் அப்படின்னா இவ்வாறு நடந்த விஷயந்தான் இதிகாசம். நம்ம பாரதம் மகாபாரதம் சொல்கிறோம். பாரதம்ன்றது நம்ம இந்தியா. மகாபாரதம் இந்த தி கிரேட் இந்தியா. இங்கிலீஷில் சொல்ல போனால் அதான் அர்த்தம். மகாபாரதம்னா என்ன அர்த்தம்னா கிரேட் இந்தியா. அந்தளவுக்கு சிறந்த மகாபாரதம் இது. சாதாரண பாரதம் இல்லை, மகாபாரதம். அந்த மகாபாரதம் அப்படியாப்பட்ட உயர்ந்த சத்தியம் தர்மம் இவைகளை கடைபிடித்த உத்தம ராஜாக்கள் ஆண்டு வந்த நம்ம தேசம் இந்த பாரத தேசம். இந்த பாரத தேசத்தினுடைய கண்ட்ரோலில் தான் உலகமே இயங்கி கொண்டிருந்தது. இந்த உலகம் மட்டும் இல்லை, 3 உலகமும் இயங்கி கொண்டிருந்தது. தேவரெல்லாம் அடிபணிவார்கள் நம்ம பாரத தேசத்து ராஜாக்களுக்கு, தெரியுமா? அது மாதிரி ராஜாக்கள்லாம் ஆண்டு இருக்காங்க. நம்ம சந்திரவம்சம் சூரிய வம்சத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்லாம் தசரதனையே உதவிக்கு அழைப்பாராம் இந்திரன். ஏன்னா அசுரர்களோட சண்டை நடக்கும்போது தசரதனை உதவிக்கு அழைப்பார் இந்திரன். அது மாதிரி எத்தனையோ ராஜாக்களை, முசுகுந்தன்ற ஒரு ராஜா, அந்த முசுகுந்தன்ற ராஜா சூரிய வம்சத்து ராஜா, அவனை உதவிக்கு அழைச்சிருக்கான். அதே மாதிரி கட்வாங்கன்ற ராஜா, அவரை உதவிக்கு அழைச்சிருக்காரு. இது மாதிரி எத்தனையோ சூரிய வம்சத்து ராஜாக்கள் சந்திர வம்சத்து ராஜாக்கள்லாம் உதவிக்கு அழைச்சிருக்காரு. ஏன் அர்ஜுனனையே நிவாதக அபசர்கள் என்ற அசுரர்களை அழிப்பதற்காக இந்திரனால் அழைக்கப்பட்டான். யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுடைய புஜபலத்தை நம்பி தான் இந்திரன் சண்டை போட்டான். நிவாதக அபசர்களை ஜெயித்து வந்ததுனால் அவனுக்கு விஜயன்னு பேர், ஜெயம். அப்போது அவன் போராடலாம் ஜெயித்து அந்த ராஜ்யத்தினுடைய செல்வத்தை அபகரித்து கொண்டு வருவானான். யார்? அர்ஜுனன். அதனால தான் அவனுக்கு தனஞ்சயன் பேர். தனஞ்சயனை தனத்தை ஜெயித்து கொண்டு வருவான் அவன். அப்படியேப்பட்டவன் அர்ஜுனன். சாதாரணமான விஷயங்களே. நம்ம பாரத சரித்திரம்லாம் படித்தோம்னா ஒரு ஜென்மா போதாது. அப்படியேப்பட்ட புகழ்வாய்ந்த ராஜாக்கள், மகாபராக்கிரமசாலிகளாகிய ராஜாக்கள். ஏன்னா சத்தியம் தர்மத்துக்கும் அவ்வளோ பலம் இருக்குது, உடல் பலத்தை விட. அப்படிப்பட்ட தெய்வ நம்பிக்கைகள் கொண்ட மகாராஜாக்கள் வாழ்ந்திருந்தாங்க. அம்பரீஷ மகாராஜெல்லாம் பகவானெல்லாம் அப்படி பகவான் ரங்கநாதனை அப்படி சேவிச்சார் இல்லையா, பூஜித்தார் இல்லையா? அப்படியேப்பட்ட பகவான், அதாவது சர்வசக்திமானாகிய பகவானுடைய வழிபடுறவங்களுக்கு அந்த சர்வசக்தி தன்னாலே அவங்களுக்கு சேரும், அந்த ராஜாக்களுக்கு. அந்த பலத்தினால்தான் அவர்கள் எதிராளிகளை சுலபமாக வீழ்த்தி விட முடியும். ஆமாம், பரதன்ற மகாராஜா சின்ன வயசில் சிங்கங்களை கட்டி ஆண்டானான். பரதன்ற மகாராஜ் துஷ்யந்தனுடைய பிள்ளை, துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிறந்த பிள்ளை பரதன் இருக்கார். அவர் சிங்கங்களை சின்ன வயசுலேயே நல்லா அனாவசியமாக சிங்கங்களை அடித்து அதை தன் வசப்படுத்துவானான். அந்த சிங்கங்கள் மேலே சவாரி போவானான் பரதன் என்ற சின்ன பையன். அவன் 5 வயசு 8 வயசு வரும்போதே நல்ல பயங்கரம் பராக்கிரமசாலியாக இருந்தானான், நல்ல தாட்டியாக இருந்தானான், மகா பராக்கிரமசாலியாக இருந்தானான். அது என்னென்னா அவன் பகவானுடைய அம்சம் அவனிடத்துலேருந்து தான். அப்படின்னா தெய்வீக சக்தி பொருந்த, உடல் பலத்தினால இல்லை, தெய்வீக பலம் பொருந்தியவனாக இருந்தானான். இது இயற்கையாகவே அந்த வம்சத்தில் வரவங்களுக்கு ஏதோ முன்னோர்களுடைய புண்ணியத்தினால அந்த பலம் இயற்கையாக சேரும். இயற்கை சொன்னால் அவன் பகவானுடைய அம்சம் அவங்களுக்கு பொருந்திருக்கும் அந்த பரதராஜாக்களை. அதனால் சிங்கங்களையே கட்டி ஆள முடியும். காட்டில் சிங்கங்களை சுலபமாக அடக்கிடுவானாம் அந்த வரதராஜா. நம்ப முடியுதா? ஆனால் உண்மை. இதிகாசம்.
நடந்த உண்மை. இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. மகாபாரதம் இதிகாசம், நடந்த விஷயம். ஆஞ்சநேய சுவாமி சின்ன பிறந்தவனே எப்படி சூரியனை பிடிக்க போவாருன்னா அதுதான் தெய்வீக பலம். தெய்வ அம்சத்தோடு பிறக்கும் போதே அந்த தெய்வ அம்சத்தோடு பிறப்பாங்க. அதனால் சூரியனை விழுங்க அவரால் முடியும் ஆஞ்சநேயர். அப்போ இந்திரன் வஜ்ராயுதத்தில் அடித்ததுனால கீழே விழுந்துட்டார். என்னதான் இருந்தாலும் அந்த பிறந்துட்டாவே சில தேவர்களுக்கெல்லாம் உட்பட்டாகணும் இல்லையா? அந்த தேவர்கள் இல்லாட்டி தண்டிச்சுடுவாங்க. அந்த தேவர்கள் தண்டிக்கும் போது இந்திரன் வஜ்ராயுதத்தில் அடித்ததுனால சூரியனை விழுங்கிட்டால் உலகம்லாம் இருண்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி தான் அடித்தான். அது தப்பு இல்லை. ஆனாலும் வாயு தேவனுக்கு கோபம் உண்டாகி அது பிறகு இப்போ அந்த சரித்திரம் அப்படியே தொடர்ந்து வருது. அது பிறகு சமாதானப்படுத்துகிறவனே வாயு தேவன் அது பிறகு தான் காற்றை வெளியே விட்டார். எல்லாருக்கும் சுவாசத்துக்கு காற்று கிடச்சிது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் இதில் மகாபராக்கிரமசாலிகளாகிய பஞ்சபூதங்களும் தேவதைகள். காற்றில் வாயு தேவன், தண்ணீர் நீர் வருண தேவன், அக்னி பகவான் நெருப்பு, ஆகாச தேவதை பூமாதேவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பஞ்சபூதங்கள் மகாபராக்கிரமசாலிகள். இவெல்லாம் ஒன்று சும்மா இதுனா சாதாரண பூமி தானே, சும்மா சாதாரண நெருப்பு தானே, சாதாரண தண்ணி தான் சொல்கிறோம். அந்த பூமிக்கு கோவம் வந்தால் நிலநடுக்கம் ஏற்படுது. எவ்வளோ பேரை முழுங்கிடுது, லட்சக்கணக்கான பேர் அப்படியே பூமியில் போட்டு அழுத்திது இல்லையா? அது பூமாதேவியினுடைய கோபம் தான். அதே மாதிரி சுனாமி வருது இல்லையா பத்தியா? அப்போது நீர் தேவன் வருண தேவன் பிரளயத்தை உண்டாக்கிறாரு. சுனாமி வந்தால் எவ்வளோ பேர் அழிச்சிடுறாரு. அது மாதிரி பஞ்சபூதங்கள் தேவதைகள். அவங்களுக்கெல்லாம் கோபம் உண்டாச்சுன்னா ஒரு இடத்தையே அப்படியே காலி பண்ணிடும். அதனால் அவைகள்லாம் எதனால் கட்டுப்பட்டு இருக்குன்னா இவை இந்த பஞ்சபூதம் இந்த தேவர்களையும் கட்டுப்பட தேவாதி தேவனாகிய பகவான் வாசுதேவன் கிருஷ்ணனுடைய கண்ட்ரோலில் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவனே தான் சிவன், அவனே தான் விஷ்ணு, எல்லாமே அவன்தான். அந்த மகாதேவனாகிய வாசுதேவன் அவனுடைய கண்ட்ரோலில் இந்த தேவதைகள்லாம் நடுநடுங்கின்னு எல்லா வேலைகளையும் செய்யொண்டு, அதனால தான் கடல் எல்லை தாண்டாமல் அது அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது கடலானது. சூரியனானவன் அதிக உஷ்ணத்தை பொழியாமல் மக்களுக்கு தேவையான அளவு உஷ்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுவே நம்மளால் தாங்க முடியல. அக்னி பகவான் கிளம்பிட்டார்னா அவ்வளோதான், உலகத்தையே எரிச்சு சாம்பலாக்கிடுவார். ஆனால் அது கண்ட்ரோலில் இருக்குது அக்னி பகவான். நீர் கிளம்பிச்சுன்னா அதான் நீர் பிரளயம் உண்டாயிடும் உலகமே. பூமி இப்போ கிளம்பிச்சுன்னா மொத்தத்தையும் உள்ளே போட்டு அப்படியே முழுகடிச்சிடும். பூமியானது அப்படியே பழந்ததுன்னா முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாமே. அவள் தான் நம்மளை சஃபா பண்ணிட்டோம். ஆனால் எல்லாம் யாருக்கு கட்டுப்படனா பகவானுடைய கண்ட்ரோலுக்கு கட்டுப்பட்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று மோதாமல் தன் சுழற்சியில் சுழண்டு கொண்டு மற்றவர்களையும் சுற்றி கொண்டு, இப்போ மில்க்வேன்னு சொல்கிறோம். மில்க்வே சூரியன் சுற்றிட்டு வர்றார். அது மாதிரி சொல்கிறோம் துருவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கார். துருவன் தான் சென்டர் பாயிண்ட்டு. அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்று ஒன்று மோதாமல் ஆனால் உலகத்தை சுற்றி கொண்டு ஆனால் தன்னுடைய கரெக்டான ஒரு நிலையில் நியமத்தில் எப்படி பகவான் கிரகங்களை எப்படி கரெக்டாக வச்சுருக்கான் பாருங்கள். இது அப்போது பகவானுடைய சாட்டை அடிக்க பயந்துன்னு யமன் எல்லாரையும் உயிரையும் பறிக்கலையே. அந்த விதி முடிகிறவங்களுடைய உயிரை மட்டும்தான் பறிப்பார் யமன். அப்போ எல்லாருமே யம தர்மராஜாவோ வருண தேவனோ வாயு தேவனோ எல்லாமே தங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா பகவானுடைய சாட்டை யாருடைய அந்த ஈஸ்வரன். அதனால தான் எல்லாவற்றையும் தன் கண்ட்ரோல் ஆளக்கூடியவன். அதனால தான் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறோம். ஆளுநர் சொல்கிறோம் இல்லையா? எல்லாரையும் ஆளக்கூடியவன். அந்த ஆளுநர்ன்ற பேர் தான் ஈஸ்வரன். சம்ஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் சொல்கிறோம். ஈஸ்வரன்னா எல்லாரையும் ஆளக்கூடியவன். அதனால தான் ஆண்டவன், எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். அதான் ஈஸ்வரன் சொல்கிறோம். அவனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது. அவனுக்கு தேவரெல்லாம் கட்டுப்படுறதில்லை. சகல ஜீவராசியும் அவனுக்கு கட்டுப்படணும். கட்டுப்படலைன்னா அவர்களுக்கு உடனே தண்டனை. அது அசுரனாக இருந்தாலும் சரி, யக்ஷன் ராட்சசன் எவனும் வந்தாலே கண்ட்ரோல் இல்லாமல் அவனெலாம் அழிச்சான் பகவான். பகவானுக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்படி வாழணும்னா பகவான் அவங்கள வதம் பண்ணிவிடுவான். கொஞ்சம் ஆட விட்டு பார்ப்பான், அது பிறகு அடக்கிடுவான். அப்போது நம்ம அப்பா அம்மாவால் காப்பாற்றப்படுகின்றோம், நம்ம உறவுகளால் காப்பாற்றப்படுகிறோம் சொல்கிறோமே, நாம் இதில் உள்ள பேக்ரவுண்டை நம்ம பார்க்குறதே இல்லை. பகவானுடைய ஒரு அருள்னால் உனக்கு இன்று சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. நான் நல்லா படித்தேன், அதனால் நான் எனக்கு நல்ல நீ படித்த படிப்புக்கு வேறு வேலை கிடச்சிடணும், உனக்கு இந்த வேலை கிடச்சிருந்தா அது பகவான் தேர்ந்தெடுத்தது. இதுதான் பகவான் உனக்கு இதுதான்
கரெக்டாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும், அது நல்லதுக்காக இருக்கும், உனக்கு புரியாது. அந்த வேலையை பகவான் கொடுத்துருப்பான். நீ படித்த படிப்பு வேறு இருக்கும், செய்கிற செயல் பார்த்தா வேலை பார்த்தா வேறு வேலை இருக்கும், சம்மந்தமே இருக்காது. அதனால் யாருக்கு என்னென்னா பகவான் தீர்மானிக்கிறது தானே தவிர நீ படிப்புனாலையோ உன்னுடைய சாமர்த்தியத்தை வச்சு தீர்மானிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நாம் ஒன்று நினச்சோம், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். எவ்வளோ விஷயங்கள் மாறுதல் அடையுது. நாம் நினச்சதுக்கு ஏருக்கு மாறாக நடக்குது. சொல்லப்போனால் ஏருக்கு மாற நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக கூட நடக்குது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி நடந்திருக்கும். அதுதான் பகவான் என்னென்னா, நீ பகவானுடைய கிருபை, எல்லாமே பகவானுடைய கிருபை தான். ஆனால் உன்னுடைய கர்ம வினை, அந்த கர்ம வினையானது என்ன பண்ணோம், உனக்கு வர வேண்டிய நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடைய முடியாதபடி தடை பண்ணும். ஏன்னா நீ அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீ அதற்கு எதிர்மாறாக பாவத்தை செய்திருக்கிறாய், அதனால் அதை அடைய நீ தகுதி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி புண்ணியத்தை செய்திருக்கிறாய், ஆனால் நீ எதிர்பார்த்துக்க மாட்டேன், திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் உனக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியே இல்லை எனக்கு, இது எப்படி கிடைக்குன்னா நீ அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்க, அதனால தான் கிடைக்குது. அப்போ உன்னுடைய பாவம் புண்ணியங்கள்லாம் நீ கண்ணில் பார்க்கலையே, ஆனால் அது வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அது புண்ணியமும் கிடையாது பாவம் கிடையாது, நான் கரெக்டாக இருந்தேன்னா எனக்கு எல்லாம் நடக்க போகுது, நான் சரியில்லைன்னா சரியாக நடக்க போகிறதில்ல, எவ்வளோ தானே விஷயம் அப்படின்னா சரியாக எல்லாம் சரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாக நந்தன் இருக்குதா? ஏன் அப்போது நல்லவங்களாம் கஷ்டப்படுறாங்க? நான் கேட்குறேன். ஏன் கடுமையாக உழைக்கிறவங்க பார்த்தா கம்மி சம்பளம் வாங்குறாங்க, ஒன்றுமே ஏசியில் போய் சும்மா கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுட்டு அவங்க பார்த்தா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க? எப்படி அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க எப்படி வருஷத்தில்? எப்படி? அப்படிலாம் கிடையாது. உன் சாமர்த்தியம், என்னுடைய பலம், என் சாமர்த்தியம், என்னுடைய ஸ்காலர், என்னுடைய படிப்பு, என்னுடைய மைண்டு, என்னுடைய ப்ரில்லியன்ட்டு எல்லாம் குப்பை. பகவானுடைய யாருக்கு அந்த அதிர்ஷ்டம், பகவானுடைய கருணை இருக்கிறதோ, யாருக்கு கர்ம வினைகள் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அப்போ நான் இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டான, இதெல்லாம் முயற்சி பண்ணுறேன். ஆனால் உனக்கு அதுக்கு நீ அதுக்கு எலிஜிபிளாக உனக்கு நீ அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தா நீ முயற்சி பண்ணுறது பழிக்கும், இல்லைனா முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகும். சில பேர் படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க, ஏன் படம் சக்ஸஸ் ஆகலை? எல்லாருமே ஹீரோ ஆகிடுறது இல்லையே, எல்லாமே ஹீரோயின் ஆகிடுறது இல்லையே. எவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்க தெரியுமா படத்தில் நடிச்சு? ஆமாம், எத்தனை பேர்? எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகிட முடியுமா? எல்லோரும் கமலாமன ரஜினியாவும் தான் வராங்க, ஆனால் எல்லாருமே ஆகிடுறது இல்லையே, எல்லோரும் சிவாஜி எம்ஜிஆர் ஆகிடுறது இல்லையே. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. ஆனால் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணாலும் உனக்கு அது தலையில் எழுதியிருக்கணும், எழுதியிருந்தால் தான் நடக்கும். அப்போது நான் நம்ப மாட்டேன் இறைவனை, நான் பாவ புண்ணியத்தை நம்ப மாட்டேன்னா கூட இப்போ நம்பி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. ஏன்னா அதான் உன் சாமர்த்தியில் அங்கே எடுப்படலையே, நிறைய இடத்துல நீ ஃபெயிலியர் ஆகலையே. ஆயிரக்கணக்கான விஷயங்களை நான் நினச்சது நடந்த விஷயத்தை விட நீ நினச்சது நடக்காத விஷயந்தான் நிறைய இருக்குது. அப்படின்னும் போது அங்கே பகவானும் அப்போ நமக்கு மேலே சக்தி நம்மளை இயக்கின்னு இருக்குதுன்றது நம்பி தானே அவன் இருக்குது, நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா அதான் நடக்குது கச்சல் பார்த்தா. அப்போ நாம் எதிர்பார்த்த மாதிரி நான் இப்படி இருக்கோம், ஒரு மனைவி அனுகூலமாக இருப்பா, நம்ம அப்படி இருப்பா இப்படி இருப்பா, நம்ம எதிர்பார்த்தோம், ஆஹா ஓஹோன்னு நினச்சோம். எல்லாம் தூரம் வந்து பார்க்கும்போது கிட்ட வந்து பார்த்தா அது வேற இது வேற. தூரம் வந்து பார்த்தது வேற, கிட்ட பார்க்குறது வேற அப்படின்னு தோணுது இல்லையா? எவ்வளோ பேர் குடும்பத்தில் பார்த்தா. அப்போ நேது இது. அப்போ உன்னுடைய மைண்டு என்னென்ன, அப்போ உன்னுடைய குறுகிய மனம் உன்னுடைய மைண்டுக்கு அப்போ தீர்மானிக்கிறதுலாம் தப்பு. ஒத்துக்கோ, அதை ஒத்துக்குனா பெஸ்ட்டு. அதை ஒத்துக்க மாட்டோம். நாம் குறையுடையவர்கள் தான், குறையான மதிப்படைத்தவர்கள் தான், சிறு மதிப்படைத்தவர்கள் தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் எல்லாம் தெரிஞ்சவன், எனக்கு என்ன தெரியும், நான் எந்தளவுக்கு படிப்படிச்சேன், என் ஸ்டேட்டஸ் தான் அவன் ஸ்டேட்டஸ் தான், அவனும் எனக்கு ஈக்குவல் தான். நீ எல்லாரோட மட்டம் முதல் புரிஞ்சிக்கோ. உனக்கு படிப்பில் நீ தெரிஞ்சுருக்கான், அவனுக்கு நல்லா வேலை செய்கிற விஷயத்தில் அவன் பார்த்தா சாதாரண மெக்கானிக்காக இருப்பான், அவனுக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது.
நீ ஹை லெவலில் நல்லா படிச்சு பெரிய பிஸ்னஸில் இருக்கலாம், பெரிய ஆஃபீஸில் இருக்கலாம், நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண மெக்கானிக் அவனுக்கு ஆனால் எல்லாம் தெரியும் நீ சொல்கிற, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சதில் கால்வாசி கூட ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சது தான் அவனுக்கு தெரியாது தவிர அவனுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி உனக்கும் தெரியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கும். யாரையுமே நச்சா அவமந்தாக, ராமருடைய குணம், யாரையும் அவமதிக்க மாட்டார். ஏன்னா அவன் நம்மளோட பெரியவன் அப்படின்னு நினைப்பாரான். அவனுக்கு நம்மளை விட எவ்வளோ விஷயங்களில் எவ்வளோ குவாலிட்டிஸ் அவங்கள இருக்கும். நாம் யாரையுமே தப்பாக இலக்கரமாக எடை போட்டக்கூடாது. அவரில் நம்ம பகவான் இன்றைக்கி நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சுருக்கான் அப்படி ஒன்றா நினச்சிக்கோ. அதை நினச்சி சந்தோஷப்படு. அதனால் எல்லோரும் நீ உன் கடமையை செய். உன் கடமையில் நீ கரெக்டாக இரு. நான் வேணான்னு சொல்லலை, அதிகாரம் பண்ணு, தப்புன்னு சொல்லலை. ஆனால் இலக்கரமாக பார்க்காது யாரையுமே. வேலைக்காரங்களை வேலை வாங்க தான் வாங்கணும் ஒரு எஜமானன், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவனை இலக்கரமாக பார்க்காது. ஏன்னா அவங்கள இருக்கிற சில குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்கள கூட நீ சில பாடங்களை கற்றுக்கணும்னு நினச்சா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கும். அதனால் நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பும்பொழுது நம்ம அப்பா அம்மா எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க, நம்ம உறவினர்களாக ரட்சிக்கப்படுறோம், நம்மளுக்கு ஒரு படி சாப்பாடு கிடைக்குது, இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கோம், நல்ல ட்ரெஸ் கிடைக்குது. எல்லாமே இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் நாமெல்லாம். கிருதஜ்ஞா கோண சேவைதா அப்படின்ட்டு இங்கே பாகவத்தில் சொல்கிறார். நன்றி மறவாதவன் யார் தான் பகவானை சேவிக்க மாட்டான். ஏன்னா எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இப்போ புரியுதா இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு? இப்போ அப்பா அம்மா கொடுத்ததும் இறைவன் தான், மனைவி அழகான மனைவி கொடுத்ததும் இறைவன் தான். அனுகூலம் அழகுந்தான் போதாது, அனுகூலம் இருக்கணும். அனுகூலம் இல்லாமல் பிரதிகூலமாக இருந்தால் வாழ்க்கையே டேஞ்சர் ஆகிடும், நரகமாகிடும். அப்போது அப்படி எவ்வளோ நாள் தான் அழகாக இருக்கும்? ஒரு பொண்டாட்டி ஆரம்பத்தில் அழகாக இருப்பாள், அப்புறமா தொடர்ந்தா எவ்வளோ நாள் தான் கணவனுக்கு மனைவி அழகாக இருப்பான், மனைவி கணவன் அழகாக இருப்பான். ஒரு நாள் சலிப்பு தட்டிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தால் மறுபடியும் அழகாக இருக்கும் மனைவி. அப்போ வேணும்னு தோணும். மறுபடியும் நல்லா வாழ்ந்தோம்னா அது பிறகு எல்லாமே ஒரு கட்டத்தில் முடிவு வந்துடும். அதுதான் ஆசை 60 நாள், மோகம் 30, எல்லாமே குழந்தைகள், மழலை செல்கள் எல்லாம் எப்போத்தாலும் கொஞ்சம் இருப்பியா. அது ஒரு இடத்துல எவ்வளோ இனிப்பாக இருக்குதோ அவ்வளோ கசக்கும். புரியுதுங்களா? இன்பம்னு வந்தால் துன்பமும் வரும், லாபம்னு வந்தால் நஷ்டமும் வரும். அது ஆகணும். இரவுன்னு வந்தால் பகல் வந்தாகணும். இது இரவே வரணும், நடக்காது. அது இயற்கை உன்னால் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த துவந்த்வ அதிதா, இந்த இரட்டைகளை கடந்த மேலே வா. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாரு, அதை யோசி. அந்த பரம்பொருளை பற்றி நினை. அப்போ தான் பகவானால் தான் காப்பாற்றப்படுகின்றோம். பகவான் இல்லைன்னா நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்று இவங்க காப்பாற்றுறாங்க சொல்கிற, இதே இவங்க சக்தியற்றவர்களாக போயிட்டாங்கண்ணா, நீ சக்தி இருக்கும்போது காப்பாற்றுறாங்கப்பா, சக்தியற்றவர்களாக போயிட்டாங்கண்ணா யார் காப்பாற்றுவாங்க? ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம கையில் வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கே துரோகம் பண்ணுறவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கூட வாழ்வாங்க, ஆனால் சக்தி அற்றவர்களாக போயிட்டாங்கன்னா அவங்களால காப்பாற்ற முடியாது. ரெண்டாவது விஷயம், அப்போ இவங்களை பகைச்சிக்க முடியாது. உறவினர்கள் தான், ஆனால் சக்தி அற்றவர்கள் அவங்களால முடியல. அதனால் நம்மளுக்கு சேவகம் செய்ய முடியல அவங்களால. கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, ஏன்னா அவனுக்கு முடியாத போது அவனால் சம்பாதிக்க முடியல, அவனுக்கு உடம்பு நோயில் இருக்கான், கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த மனைவி கஷ்டப்படுறான், அப்போது சம்பாதிக்க முடியல. அதே மாதிரி மனைவியால் எடுத்து அந்த வேலை இந்த வேலை செய்ய முடியல அப்படின்னா கணவன் தான் பார்த்துக்கணும், சமையல் வேலை எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கணும். அப்போ ஒரு சும்மா சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அதே மாதிரி சக்தியற்றவர்கள் எவ்வளோ தான் உன்னை காப்பாற்ற முடியும்? ஒரு எல்லைக்கு வரைக்கும் தான் காப்பாற்ற முடியும். ஆனால் சக்தி உள்ள பகவான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற முடியும். ஒன்று, உறவினர்களே எதிரிகளாக இருந்தால் காப்பாற்ற மாட்டாங்க, நன்றி மறந்தவர்களாக இருந்தால். உங்களை உதவி பெற்றுக்கொண்டு, ஆனால் உறவினர்களாக இருந்தால் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் காப்பாற்ற மாட்டாங்க. கடைசி காலத்தில் ஒரு வயசானவரைக்கு நாத்திரியந்தை யதாபூர்வம் கீநாசா இவ கோச்சரம், கிழட்டு காளையை 20 வருஷமாக வண்டி எடுத்த மாடு கிழட்டு காளையை ஒரு வண்டி எடுத்து சுமங்குது. அது என்ன பண்ணால் வண்டி இழுக்க வைக்கிறான்.
அந்த மாடு 20 வருஷமாக உழைச்சிது. கட்சியில் கிழட்டு மாலையாக போச்சு. கிழட்டு மாடு ஆனோடனே அந்த மாட்டுக்காரன் என்ன பண்ணான், அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணான், இனிமேல் இது கால் மடிச்சுன்னு உட்காந்து விழுந்துச்சு, இனிமேல் இது வண்டி இழுக்காது, இது சக்தி இல்லை, இது கிழட்டு மாடு ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, எங்கே 10 ரூபா கூட கிடைக்குதுன்னு சொல்லி அடிமாட்டுக்கு எதுவுமே விற்றுருவானா. அதை அடிமாட்டுக்கு விற்றோன்னா அந்த கசாப்பு கடை அதை வெட்டி போட்டுருவான் அந்த மாட்டை இல்லையா. அந்த அடிமாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அடிமாட்டுக்கு எதுவும் விற்றுருவோம். தப்பு இல்லை அது. அதுக்கு முடியலன்னு உடனே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் காப்பாற்ற மாட்டான். அது மாதிரி ஏன்னா இத்தனை நாள் உழைச்சிட்டேன்னு அதை நினைக்கிறது கிடையாது. இந்த மாடு விட்டு வேறு மாடை பிடி, அவள் தான் நல்லா உழைக்கிற மாடாக பிடி பிடிச்சனா தான் அப்போ தான் நம்மளுக்கு அப்போ தான் நம்ம வண்டி ஓடும். வண்டி ஓடனா அந்த வண்டியும் ஓடும், வாழ்க்கை வண்டியும் ஓடும். அவள் தான். அந்த மாடு இல்லைன்னா வேறு மாடு போடு, அதில் போட்டு அப்படின்ட்டு போகிறானே. அது மாதிரி தானா இவங்க என்ன பண்ணால் சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் 5 வேளை காஃபி 3 வேளை காஃபி, சாப்பாடு என்னம்மாம்மா பஜ்ஜி போட்டோமா, சொஜ்ஜி போட்டோமா, அது போட்டோமா, இது போட விழுந்து கவனிப்பாங்க. ஏன்னா சம்பாதிக்கிறாரு நல்லா. இன்னும் சொத்து வேறு கைக்கு வரலையே அதெல்லாம் ஒன்றும் கழுத்து போடுறதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா விழுந்து கவனி. ஏன்னா இவரால் தான் ஆக வேண்டியது இருக்குது, அந்த குடும்ப தலைவரால் தான் ஆக வேண்டியது. அப்போ நல்லா கவனிப்பாங்களாம், விழுந்து எல்லாம் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட அவருக்கு சொன்னாங்கன்னா அப்படின்னா உடனே பிள்ளைங்களாம் அப்படியே அடங்கி, பொண்ணுங்களாம் அடங்கி இருப்பாங்களாம். இவருடைய அதிகாரம் அப்படி சொல்லுபடி ஆகும். எதுனா உடல் பலத்துக்கு இல்லை, அவருடைய அந்தஸ்து. அப்போ அவர் தான் படிக்க வைக்கிறாரு, அவர் தான் சாப்பாடு போடுறாரு, அவர் தான் எல்லாருக்கும் இது பண்ணுறாரு. அப்படின்னும் போது எல்லோரும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரால் தான் எல்லாம் குடும்பம் நடக்குதுன்றதுனால. நாளைக்கு அவரால் சம்பாதிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இவரால் 10 வருஷம் ஆக வேண்டியது. எல்லாம் என்ன பண்ணார், பிள்ளைங்களுக்கு எல்லோரும் எழுதி வச்சிட்டாரு, பாகம் பிரித்து கொடுத்துட்டாரு எல்லாத்தையும். என்ன வேலை ரிட்டைர்மெண்ட்டர் ஆகிட்டாரு. உடனே பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல்ட்டு அவருக்கு 10 வருஷம் கிடையாது. அடுத்த வேலை சாப்பாடு, ஏன்னா அடுத்த வேலை சாப்பாடுக்கான பிள்ளை கையை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு மரியாதை எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குமா மரியாதை. நாத்திரியந்தை யதா பூர்வம் கீநாசா இவ கோச்சரம். முன்னாடி அந்த உழைச்சி கொடுத்த அந்த மாட்டுக்கு எல்லாம் பொட்டு புண்ணாக அது இது வச்சு நல்லா கவனித்த மாதிரி அது காலம் அடிச்சுன்னு உக்காந்துச்சுன்னா எப்படி கவனிக்காமல் அது அடிமாடுகளில் விற்றுருவாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற சில பேர் முதியோர் இல்லத்துக்கு தள்ளிடுறாங்க. கொடுமை பெரிய சில பேர் முதியோர் இது பண்ணி, நீ முதியோர் இருமா, மாதம் காசு அமைச்சிடறேன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உதவி தொகை எதோ பண்ணுறேன்றாங்க. அது கூட இல்லாமல் கழுத்து பூச்சி வெளியே தள்ளி அப்பா அம்மாவே வானான்னு சொல்லிட்டு வெளியே தள்ளுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் கோயில் குளம் திருவண்ணாமலையில் பாருங்கள், எவ்வளோ பேர் அனாதைகளாக அந்த வயசானவங்க என்ன பிள்ளைங்களால் திரட்டி விடப்பட்டு, நிறைய பேர் என்னென்னா மருமகளால் துரட்டி விடப்பட்டு நாங்களாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை போய் பாருங்கள், அந்த கிரிவலை போகிற பாதையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சில பேர் கணவன் மனைவியாக வயசானவங்களாக இருக்காங்க, கிழவன் கிழவி அது மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் இங்கே திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, வடலூரில் போய் பாருங்கள் சாப்பாட்டுக்காக. அது மாதிரி நிறைய இடத்துல போனால் அங்கங்கே வயோதிகர்கள்லாம் பிள்ளையால் மருமகளால் எல்லாம் துரத்தி விடப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல். அப்போது நினச்சி பாருங்கள், அப்போ சக்தியற்றவர்களாக போயிட்ட போது அவங்களுக்கு மரியாதையே இல்லை. முன்னாடி இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, பாகம் வச்சு இனிமேட்டு அவரால் அந்த கிழவனை அப்படி அவனை ஓரமாக போசல் சும்மா இங்கே லொக்குன்னு இரும்பின்னு அப்படின்னு காச சுவாச கிருதா கண்டே குரகுராயதே அப்படியே வருது. கபில உபதேசத்தில் வருது, காச சுவாச கிருதா மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குமா. அப்பா கவனிக்கணும், இது பண்ணணும். அவர் வேலை இப்போல்லாம் கணவனும் வேலைக்கு போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. அப்பா கவனிக்கிறது எங்கே டைம் வருது. அப்பா தான் பேரம்பேத்திகளை கவனிச்சிக்கணும், அந்த வயசானவர் தான். அப்போ அவர் கவனிக்கிறதுக்கு யார், அவர் மனைவி இருக்கா. அவர் மனைவி அவங்களாலே முடியலை, அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த நிலைமையில் தான் இன்றைக்கி உலகம் ஓடின்னு இருக்குது. அப்படின்னா அம்மா வயசான காலத்தில் விழுந்து கவனிக்க வேண்டிய புள்ள சரியாக கவனிக்கல, மனைவி பேச்சு கேட்டுக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி நடக்குது தெரியுமா. அப்போ சக்தியற்றவனாக போன பிறகு அப்போது யார் காப்பாற்றுவாங்கன்னா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அப்போது இப்போ சக்தியற்று போயிடுறனுக்கு நான் சொன்னேன், சக்தியற்று போயிடுறாங்க, அப்போ காப்பாற்ற முடியல. ஒன்று இது மாதிரி நம்ம கையில் உதவிகளை வாங்கி கொண்டு கடைசியில் நன்றி கெட்டவர்களாக அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க இந்த அப்பா அம்மாவை. இதுவும் இருக்குது இல்லையா. இப்போது விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னென்னா ஆக மொத்தம் இவரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நம்பி நீ
வாழ்நாள் முழுதும் உழைச்சியே கடைசி காலத்தில் உன்னை கைவிட்டாங்க பார்த்தியா, இப்போ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க, வெளியே துரத்திடுறாங்க, நன்றி கட்ட எப்படி பண்ணுறாங்க பார்த்தியா. நீ அதெல்லாம் சொன்னால் புலமின்னு தான் இருக்கணுமே தவிர அது சபைக்கு வராது, எடுபடாது. நீ குறை தான் சொல்லின்னு இருக்கணும். என் பிள்ளை சம்பாதிக்கிறான், லட்சம் இல்லை, ஒரு 4000 குத்தா என்ன உதவிக்கு கொடுக்கவே மாட்டேன்றான், பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு எங்களை பேசக்கூட மாட்டேன்றான், என்னை எதிரி மாதிரி பார்க்குறான். அவனுக்கு நான் எப்படிலாம் பண்ணியிருப்பேன், எப்படிலாம் அவ்வளோ இது பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு பட்டுன்னு கண்ணீர் வர்றான். ஒரு தாய்க்காரி அழறான், பிள்ளை கவனிக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஒரு தந்தைக்காரன் தந்தை நிலையில் இருக்கிற அழமாட்டாரு, ஆனால் மனசு வருத்தப்படுறாரு நல்லா தெரிந்து பார்த்தாவே. அப்போது நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதி கொடுத்தா என்னென்ன மனைவி சேர்க்க மாட்டாளே, உங்கள் அப்பா அம்மா தான் பெருசு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மனைவி சேராளே, அவன் மாமனார் மாமியார் வசதியான், அவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னா. ஆனால் அப்பா அம்மா வந்து ரோட்டில் பிச்சை நிற்பாங்களாம், கஷ்டப்படுவாங்களாம். எப்படி இருக்குது பற்றியா வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒன்று கூட பொய் கிடையாது. இன்றைக்கி நடந்துருக்குது. நிறைய பேர் காமிப்பேன், என்னால் நிறைய பேர் காமிக்க முடியும். நீ திருவண்ணாமலை மட்டும் இல்லை, நான் அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எல்லாமே போச்சு. ஏன்னா அவரால் 10 வருஷம் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை, அவர் இனிமேல் சம்பாதிக்க முடியாது, அவரால் எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற நிலையில் தள்ளப்பட்டாங்க. அப்போது நீ யாருக்காக வாழ்நாள் முழுவதும் ஈரத்துணி போட்டுன்னு அந்த பிள்ளை குட்டிகளை காப்பாற்றினியோ, அவங்களாம் வந்து இன்றைக்கி பற்றியா உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க, உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் அவமதித்து போடுவாங்க அந்த சாப்பாடை. முன்னிருந்த மரியாதை இருக்காது, அவ்வளோதான். நாத்திரியந்தி யதா பூர்வம், முன்னாடி இருந்த மரியாதை இருக்காதான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சாஸ்திரங்களை படிக்கும்போது நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது, பாகவத்தை படிக்கும்போது நம்ம முகம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது. கண்ணாடியில் பார்த்தா இவ்வளோ குறைவு தான் நம்ம முகத்தில் அப்படின்னு அப்போ தான் தெரியும் இல்லையா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ அடிப்புகள் பட்டிருக்குமாண்ணா. ஆமாம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கு தான் இல்லையா, பாகவத்தில் சொல்லியிருப்பார். அப்போ கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இது சாஸ்திரங்கள் அப்படி தான். அப்போ யார் தான் காப்பாற்றுவோன்னா, ஒன்று நம்ம யாரை நம்புகிறோமோ அவர்களை காப்பாற்ற சக்தி இருக்க வரையும் காப்பாற்றுவாங்க. சக்தி இல்லைன்னா அவர்கள் பலவீனமாகிடுவாங்க. இப்போ அப்பா அம்மா காப்பாற்றும், அப்போ நம்ம தான் அவங்கள காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஒன்று எதிரியாக நம்ம நினைக்கிறாங்கன்னா அவங்கள உதவி எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. அப்போது என்ன சொல்கிற முடிவு என்னன்னா, யாரையும் காப்பாற்றிட முடியாது. அப்படி காப்பாற்றுறான்னா அவங்க மூலமாக உனக்கு எத்தனை நாள் காப்பாற்றப்பட வேண்டுமோ அது பகவானால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அவங்களால் நீ காப்பாற்றப்பட்டிருப்பாய். அதுக்கு பிறகு நீ கைவிடப்பட்டிருப்பாய். அப்போ வேற ஒரு ஆள் வரும் உனக்கு காப்பாற்றுறது. என்ன இது? அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, இப்போ காப்பாற்றுறவங்க இப்போ பிரத்யட்சமாக பார்க்குறியே, இந்த கணவன் கண்ட்ரோல்லையோ, மனைவி கண்ட்ரோல்லையோ, இல்லை இந்த அப்பா அம்மா கண்ட்ரோல்லையோ, இல்லை அந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைனுடைய கண்ட்ரோல்லையோ இவர்கள் வாழலை. இவர்களுக்கு மேலே ஆட்டி வைக்கிற பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இத்தனையும் அந்தன்னு இருக்குது. அப்போ உனக்கு பகவான் படியாளன்னு இருக்கான். இந்த முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அதனால் என்ன, அது மூலமாக பகவான் படியாளுக்கிறான். உனக்கு பகவான் உன் மேலே உள்ள கருணையினால் பகவான் படியாளுக்கிறான். உனக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்கவுங்களுக்கு உரிய உணவுகள் எப்போ ஏற்பாடு பண்ணிட்டான். நீ சாகிற வரைக்கும் உனக்கு என்ன, நீ வந்து நீ சாப்பாடு தேடி போனாலும் சரி, நீ ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, உன்னை தேடி வரவே செய்யும். உனக்குரிய உணவுகள், உனக்கு எல்லாமே நடக்கும். புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து யாருக்கும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கூடயுமே பகவான்கள் இருக்குது. அப்போது நம்ம அப்பா அம்மா காப்பாற்றுறாங்க சொல்கிறீங்களே, நம்ம அப்பா அம்மா இப்போது எனக்கு இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ பேட்டிகளில் இருக்கிற நேச்சரை சொல்லிட்டேன். ஆனால் ஏன் இது சொல்ல வரேன்னா, விஷயம் என்னன்னா, அப்போது நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவர்களெல்லாம் கடைசியில் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் ஒன்று எதிரியாக மாறுறாங்க, இல்லை அனுகூலம் இல்லாமல் இருக்கிறாங்க, பிரதிகூலமாக இருந்துக்கிறாங்க, இல்லைன்னா சக்தியற்றவர்களாக போயிடுறாங்க.
அதனால் இவர்களை நம்பி நாம் இருக்கிறத தவிர்த்துட்டு இதுக்கு மேலே பகவான் தான் இவர்கள் மூலமாக நம்ம ரட்சிக்கின்றான்னு சொல்லிட்டு அவரிடத்தில் அன்பும் காட்டி அதே சமயத்தில் பகவானை முழுசாக நம்பி அவனுக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்ல வரேன். தினமும் பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே இந்த பொழுது இனிய பொழுதா கழியணுடாப்பா நாராயணா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நீ இவ்வளோ கொடுத்துருக்கியே, இதுக்கு நான் பதில் ஒன்றுமே செய்ய முடியாது. பகவான் கொடுத்த ஈவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி பிரதி உபகாரம் பகவானை நீ பண்ணுறேன்னா பழத்தை படைக்கிறேன், புஷ்பத்தை படைக்கிறேன், உனக்கு புஷ்பம் அர்ப்பணம் பண்ணுறேன், உன் திருவடியில் புஷ்பத்தை சாத்துறேன், நான் பழத்தை அர்ப்பணம் பண்ணுறேன், ஸ்வீட்டு படைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அது ஈடா பகவான் செய்ததுக்கு? உனக்கு உயிரை கொடுத்துருக்கான், உயிருக்கு வேண்டிய காற்றை கொடுத்துருக்கான், தண்ணியை கொடுத்துருக்கான், சாப்பாடை கொடுத்துருக்கான், அக்னியை கொடுத்துருக்கான், ஆகாச இயற்கையை கொடுத்துருக்கான், உனக்கு உடலை கொடுத்துருக்கான், நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். மனைவி, குழந்தை, குடும்பம், உனக்குன்னு ஒரு குடும்பம், மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கான். மிருகமாக பிறக்காமல், நாயாக பிறந்து கல்லடி படாமல், உனக்கு எத்தனை விதத்தில் பாருங்கள். ஆடாக பிறந்து கசாப்பாடிக்கு போகாமல் உன்னை மனுஷ ஜென்மாவை கொடுத்து உன்னை எப்படி காப்பாற்றிருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இறைவனுடைய செயல். அப்போ இவ்வளோ கிருபை பண்ணியிருக்கானே, இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல வேணாவா பகவானுக்கு? கிருதஜ்ஞா கோண சேவைத, நன்றி மறாதவன் யார் தான் பகவானை சேவிக்க மாட்டான். அதனால் பகவானுக்கு நன்றி செலுத்தணுமா தினமும் காலையில். பகவானே, நீ கொடுத்தது அழகாதியாக கொடுத்துட்ட, ஆனாலும் எனக்கு என்னவோ திருப்தி இல்லாமல் வாழறேன். கிடைச்சது போதலை, இன்னும் வேணும்னு உங்கள் வரம் கேட்குறேன். அதுக்கு வேண்டி உங்கள் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னையும் என் முட்டாள்தனம் என்னை மன்னிச்சிடு பகவான் ராமா. அதனால் உன் நாமத்தை நாக்களை எப்பொழுதும் ராம ராமான்னு சொன்னேன். அதான் நன்றி கடன். ராம 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 ராமன்னா அப்போ நன்றி, நீ அவனுக்கு நன்றி செலுத்துகின்றாய். அவ்வளோதான். நம்ம அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிடுறேன். நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீ தான் ராமா அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணுறேன். அப்போது அப்பா அம்மா காப்பாற்றிடுவாங்க, உறவுகள் காப்பாற்றிடும் அப்படின்னு நம்புகிறோமே. இதே அப்பா தானே எதிரியாக இருந்தான். யார்? பிரகலாதனுக்கு. பிரகலாதனை சாகடிக்கணும்னு நினச்சி இரண்யகசிபுக்கு எதிரியாக இருந்தானே, அந்த சமயத்தில் யார் காப்பாற்றுந்து? பெத்த தாய் காப்பாற்றுவான்னு கையாது. அவள் மகா பதிவிரதை, கணவன் பேச்சை மீற மாட்டா கையாது. அவள் என்ன பண்ண? விஷத்தை கொடு சொன்னால் விஷத்தை கொடுப்பா. பிள்ளைக்கு பால் கொடுத்த கையால் நான் அப்புறம் விஷத்தை கொடுப்பேன்னு அழறான். ஆனால் கணவன் பேச்சை மீற முடியல, அதனால் விஷத்தை கொடுக்குறான். அவன் தான் சொல்ல, பிரகலாதன் சொல்ல, கொடுமா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷத்தை வாங்கி கொடுக்குறான். அம்மா பார்த்தா விஷத்தை கொடுக்குறான், அப்பம் பார்த்தா கொல்லணும்னு நினைக்கிறான். ஈட்டிகளால் சூளங்களால் கொல்லணும்னு நினைக்கிறான். நெருப்பில் போட்டு சாவடின்னு நினைக்கிறான். யானையை விட்டு மெதிக்க வச்சு அவனை வதம் பண்ண நினைக்கிறான். மலையிலேருந்து கீழ்த்தள்ளி வதம் பண்ண, அது அப்பங்காரன். அப்போ அப்பா அம்மா தான் காப்பாற்றக்கூடிய ஒரு குழந்தையா, அந்த அப்பா அம்மாவே எதிரியாக மாறிட்டான், அவங்க கதி என்ன வருது? அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது உறவுகளை நம்பினால் நான் கைவிடப்பட மாட்டேன், காப்பாற்றப்படணும்னா அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நான் எல்லாமே மாறிடும். ஒன்று அவர்கள் சக்தியற்றலாக போயிடுவாங்க, இல்லை எதிரிகளாக மாறிடுவாங்க, இல்லை அனுகூலம் இல்லாமல் இருப்பாங்க, பிரதிகூலமாக இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு இந்த 3 கண்டிஷன் எதனா ஒன்று நிலையில் மாறிட்டாங்கன்னா உனக்கு உதவிகள் கிடைக்காது. அப்போ ஒன்றே ஒன்று, நீ தாஜாவாக போய் ஆகணும். உங்கள் அதிகாரம் செல்லுபடி ஆகாது. உங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீ அதிகாரம் பண்ண முடியும். நீயே சக்தியற்றனா போயிட்டா உனக்கு ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் அவர்களை நம்பி அதிகாரம் பண்ணலாம், இது பண்ணலாம், அவங்க உதவி பண்ணலாம். ரத்த ஓட்டம் சொல்லியும் போச்சுன்னா அவர் சொல்கிற பேசிட்டா நீ கேட்டாகணும் இல்லையா? அந்த நிலைமை தள்ளப்படக்கூடாது என்றைக்குமே. சரி, அப்போது பகவானால் ரட்சிக்கப்பட்ட பிரகலாதனுக்கு 3 லோகத்திலும் எந்த உதவியும் கிடைக்காது. தேவரெல்லாம் உதவி பண்ண முடியாது அது பிரகலாதனுக்கு. ஏன்னா இந்திரசந்திரனே இரண்யகசிபுக்கு பயந்து அடங்கி அவனுக்கு இரண்யகசிபுடைய வேலைக்காரர்களாக சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்திராணி இரண்யகசிபுடைய வீட்டை கூட்டி பெருக்கின்னு இருக்கா வேலைக்காரியா. அப்போ இந்திரலோகத்தை ஆக்கிரமித்து அவன் அங்கே சக்கரவர்த்தி அவன் ஆண்டுன்னு இருக்கிறான் இரண்யகசிபு. அவனுக்கு சேவகம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யார்? இந்திரசந்திரன். எல்லாமே இந்திராணியெல்லாம் வீடு கூட்டி போயிருக்கிறான். இந்திரன்லாம் அவன் கை காலை பிடிச்சி விடணும் இரண்யகசிபுவுக்கு. அப்படின்னும் போது அந்த இரண்யகசிபு அப்போ இரண்யகசிபுடைய கண்ட்ரோலில் தான் 3 லோகம் இருக்கும்பொழுது அவனுக்கு எந்த உறவினர்கள் உதவி செய்வாங்க? அப்போ இரண்யகசிபுடைய வேலைக்காரர்கள் அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் இவனை மலையிலேருந்து கீழே தள்ளுறது, நெருப்பில் போட்டு எரிக்கிறது,
அந்த பிரகலாதன் அப்போ யாருமே அனுகூலம் இல்லாத போது ஒரே ஒருத்தன் மட்டும் அனுகூலம் இருந்தான், சாக்ஷாத் ஆதி நாராயணன். பிரகலாதனுக்கு யார் அனுகூலம்? பிரகலாதனுக்கு யார் உறவு? எந்த உறவு காப்பாத்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தம்பிமார்கள் அணுகலாதன், கலாதன் அப்படின்லாம் தம்பிமார்கள் இருந்து அவங்க யாருன்னா காப்பாற்றினாங்க, பேரே வரல, அவங்க யாருன்னா காப்பாற்றின மாதிரி. அப்போ பிரகலாதனை யாருன்னா உறவினர் காப்பாற்றினாங்க, சொந்த பந்தம் காப்பாற்றுச்சு, மாமா காப்பாற்றினா, மச்சான் காப்பாற்றினா, யாருன்னா வந்தாங்களா பாருங்கள், யாரும் வரல. அப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறான் பிரகலாதன், 5 வயசு பையன். அப்போது அவனை போட்டு நெருப்பை நல்லா பெருசாக தீ மூட்டி, வானலாவிய அந்த நெருப்பை மூட்டி அவனை எங்கேயாவது நெருப்புலேருந்து தப்பிச்சுட்டு போகிறான்னு சொல்லி ஒரு அசுர இரண்யகசிபுடைய தங்கை ஒருத்தர் இருக்கா, அவள் நெருப்பு எரிக்காது, அவள் அப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கா. ஆனால் ஒரு நெருப்பு எரிக்காதுன்னா அது அவள் பாதுகாப்புக்காக, ஆனால் ஒரு சாதுக்கு அபச்சாரம் பண்ணால் அவள் பெற்ற வரமானது வீணாகிவிடும் அப்படின்றும் அவளுக்கு மறந்து போச்சு. அவளுக்கு வரம் பெறும்போதே அந்த வரத்தை கொடுக்கும்போதே தெய்வம் எப்படி வரம் கொடுத்துக்குதுன்னா, நீ ஒரு உன் பாதுகாப்புக்காக நெருப்பில் கூட உனக்கு நீ எரிய மாட்டேன் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்துருக்கேன் நீ தவம் பண்ணதுனால. ஆனால் நீ வேறு யாராவது இந்த வரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணால் உனக்கு அழிவு உண்டாயிடும். அதை மறந்துட்டான் வரத்தில். அப்போது இரண்யகசிபுடைய தங்கையானவள், அத்தையானவள், என்னை நெருப்பு எரிக்காது, என் மடியில் பிரகலாதம் உட்கார வச்சா என்னை நெருப்பு எரிக்காது, பிரகலாதம் மட்டும்தான் எரிக்கும். அதனால் பிரகலாதம் தப்பிச்சு நெருப்பை பார்த்து பயந்து அப்புறம் சுடுன்றதுனால பயந்து ஓடிட்டு போகிறான். அதனால் அவனை நான் இழுத்து பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அந்த நெருப்பில் போட்டால் அந்த அத்தைக்காரி இரண்யகசிபுடைய தங்கன்னா பிரகலாதனுக்கு அர்த்தம் இல்லையா, அவள் என்ன பண்ணான்னா பிரகலாதனை மடியில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு உடனே அப்படியே இவன் பாட்டு நாராயண நாராயண பகவன் நாமம் அவ்வளோ சக்தி உள்ளது. ராம 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 ராமன்னு சொன்ன வாழில் நெருப்பு வச்சு ஆஞ்சநேய சுவாமி நெருப்பு எரிக்கல. அதுதான் சொல்கிறேன், பகவானால் தான் காப்பாற்றப்பட முடியும், வேறு யாரும். மற்ற காப்பாற்றுதல்லாம் தற்காலிகம்தான், அது டெம்பரரி சொல்யூஷன். பட் காட் இஸ், பகவான் கொடுக்கப்படுறது பர்மனன்ட் சொல்யூஷன். அப்படி இருக்கும்போது அந்த நெருப்பு என்ன பண்ணுறது, நாராயண நாராயண நாராயணன்னு அந்த நெருப்பு அவங்க அத்தையை எரியுது. ஐயோ எரியுதுன்னு அத்தை நல்லா பிடிச்சிக்கோ, அத்தை நல்லா பிடிச்சிக்கோ, என்ன பிரகலாத் நல்லா பிடிச்சிக்கோ அத்தை, நான் எங்கேயாவது தப்பிச்சுட்டு போகிறேன்னு அவன் பாடு. அவன் ஏன் அதெல்லாம் பார்த்தான், நாராயண நாராயண நாராயணன் இவனை விடாமல் பிடிச்சிக்கிறாளாம். அவள் தான் அவள் எரிஞ்சு பசுமாயிட்டான். இவன் பார்த்து நாராயண நாராயணன் சொன்னான், டேய் உன்னை நெருப்பு எரிக்கலையாடான்னு கேட்குறான் இரண்யகசிபு. அவன் சொல்கிறான், அப்பா தாமரை மலர்கள்லாம் பரப்பப்பட்டு அதில் உட்காந்தா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ மெத்துன்னு அது மாதிரி இருக்குப்பா எனக்கு இந்த நெருப்பில் அப்படின்னு சொல்லி நாராயண நாமத்தை சொல்லும்போது அப்படி திவ்யமாக இருக்குப்பா அப்படின்றான். அவன் டே வெளியே இருந்தோட அவனை பிடிச்சி இட்டுன்னு வரனா அவன் கையெல்லாம் சுடுது, அசுரன் கையெல்லாம் சுடுது, அவன் எப்படி இட்டுன்னு வருவான், டே நீயே வெளியே வாடா அப்படின்னு. அப்போது பிரகலாதன் வெளியே வரான், வாடா மலராக அழகாக வெளியே வரான் பிரகலாதன். யார் காப்பாற்றுதல்? பகவான் ஒருத்தன் இருக்கான் பத்தியா, அவன் ஒருத்தனுடைய காப்பாற்றுதல் இருந்தால் போதும், மற்றவங்க எல்லாரும் உனக்கு எதிரிகளாகவே செயல்பட்டோம். பரவாயில்ல, அம்மா விஷத்தை கொடுக்கட்டும், இரண்யகசிபு மலையிலேருந்து கீழே தள்ளட்டும், நெருப்பில் போடி ஏறி அவன் நேரில் பார்க்குறான் எறும்பு நெருப்பில் என்ன ஆகிறான்ட்டு. இரண்யகசிபு ஒன்றுமே ஆக மாட்டேன்றான், சின்ன முடி கூட கருக்கலை பிரகலாதனுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பகவானுடைய ரட்சணை ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று எந்த அசகாயஸ்வரனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உலகெல்லாம் உங்களை எதிர்க்கட்டுங்க. என்னை வீட்டில் சரியாக கவனிக்க மாட்டாங்க, என் பேச்சு கேட்க மாட்டாங்க, எனக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க, எல்லாமே எனக்கு எதிர்ப்பாகுது, யாருமே எல்லாம் என்னை கைவிட்டாங்க, எனக்கு அப்பா அம்மா கூட கைவிட்டாங்க, மனைவி கைவிட்டா, கணவன் கைவிட்டான், நான் அனாதை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நாதனாகிய ஜெகநாதனாகிய பகவான் கிருஷ்ணபரம் பகவான் ஒருத்தன் இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனாதையே கிடையாது. அவன் காப்பாற்றுற மாதிரி உலகத்தில் உங்கள் உறவினர்கள் யாரும் காப்பாற்ற முடியாது. அவரெல்லாம் ஓரளவுக்கு தான் காப்பாற்ற முடியும், ஒரு சின்ன விஷயத்தை காப்பாற்ற முடியும், பெரிய பெரிய ஆபத்துகள்லேருந்து அவங்களால காப்பாற்ற முடியாது. வீட்டில் இருக்கிறவரையும் அம்மா அப்பா காப்பாற்றுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது யார் காப்பாற்றுவாங்க? லாரி வருது, பஸ் வருது, எவ்வளோ விஷயம் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ யார் காப்பாற்றுறாங்க? அங்கே வெளியே பகவான் காப்பாற்றினா தான் வெளியே போய் வீடு திரும்புறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாத்துலேயும் அப்பா அம்மா காப்பாற்ற மாட்டாங்க. சரி, அப்படின்னும் போது
பிரகலாதனை யார் ரட்சித்தான்? பகவான் நாராயணன் ரட்சித்தான். அப்போது மலையிலேருந்து கீழே தள்ளனா அவ்வளோதான், மண்டை உடைஞ்சு போக வேண்டியது தான். ஆனால் ஒன்றுமே ஆகலையே. எப்படின்னா, பெரிய மரம், உயர்ந்த மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு மலர் பூத்துருக்கு, அந்த மலர் வந்து டக்குன்னு விழுது. விழும்போது எப்படி விழுது? பிரகிருதியில் நம்ம ஒரு வைஷமியம் இருக்குது. நம்ம வெயிட்டான ஒரு பொருள் விழுந்தால் சதறடிச்சு போகுது. ஆனால் தக்கையான ஒரு பூவானது, அந்த பூ மரத்தினுடைய உச்சியிலேருந்து விழுது. விழும்போது அப்படியே காற்றுல அசைஞ்சு 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 கீழே அழகாக விழுந்து அப்படியே சிரிச்சுன்னு இருக்குது. அந்த பூ பார்த்தா அப்படியே மலர்ந்து இருக்கு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அந்த பூ கீழே கொட்டி போயிடுது, அது சதறடையிலையே. அது மாதிரி பிரகலாதம் விழுந்தானா எங்கள் மலையிலிருந்து அழகாக வந்தானே, விழுந்தானா அப்படியே சிரிச்சுன்னு இருக்கானா கீழே படுத்துன்னு. ஏன்னா பூமாதேவி தாங்கிட்டாலாம். அந்த பூமாதேவி சொல்ல, பிரகலாதா இந்த ஹிரண்யகசிபுக்கு பயந்து தான்டா நாங்களாம் இருக்கிறோம். உன் பாதம் பட்டவனே எனக்கு சுகமாக இருக்குடா இந்த பூமியில். ஆனால் இந்த துஷ்டர் அசுரர்களுடைய பாதம் பட்டு என் உடம்புலாம் எரியுது. ஆனால் உன் பாதம் பட்டதான் எனக்கு அப்படியே நம்ம மயிலர்கள் வருடி கொடுத்த மாதிரி, அந்த புண்ணை ஆத்துற மாதிரி அவ்வளோ சுகமாக இருக்குது. உன்ன மாதிரி தர்மாத்மா, உன்னுடைய ஒரு பாகவதன் பிறக்கலையேன்னு தானே எதிர்பார்த்தோம் நாங்களாம். உன் பாதம் பட்டவனே நான் சுகமாக இருக்கிறேன்டா அப்படின்னு பூமாதேவி சந்தோஷப்படுறான். அப்படின் போது அந்த பிரகலாதா நீ கவலையே படாத, நீ நாராயண நாமத்தை அனவரதும் சொல்லு, உனக்கு பகவான் காப்பாற்றினே இருப்பான், உனக்கு முழு பாதுகாப்பும் உண்டு, நீ கவலைப்படா, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அப்படி பிரகலாதம் போகிறான். அவள் வீட்டுக்கு போனால் என்ன சொல்கிறான் ஹிரண்யகசிபு, என்னடா உன்னை மலையிலேருந்து கீழே தள்ளியா? தள்ளிட்டாங்கப்பா. தள்ளிட்டாங்களா? தள்ளிட்டு உயிரோடு இருந்தேன். ஆமாப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, நாராயணன் ரட்சித்தான்ப்பா. அந்த நாராயணன் நீயே அவனுடைய நாமத்தை சொல்லுப்பா, நீயே ரட்சிக்கப்படுவன்னா. எவ்வளோ திமிர்றா அவனுக்கு. உன்னை தள்ளி விட்டவன் ஏங்கன்னா, அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கி வரணும், அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா. நான் டக்குன்னு என்னை கீழே தள்ளிட்டாங்க, நான் விழுந்துட்டேன், நான் சீக்கிரம் வந்துட்டேன். அவர் மலையிலேருந்து கீழே வரணும்ல, கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா, பின்னாடி வராங்கப்பா அப்படின்றான். என்னத்தை சொல்கிறது? அப்போ அடுத்தது என்னப்பா? நீ சொன்னால் நான் கேட்பேன், மலையிலேருந்து கேட்க சொன்ன அப்பா பேச்சு கேட்பானா? மற்ற விஷயத்துலலாம் அப்பா பேச்சு கேட்பான். ஆனால் நாராயணன் சொல்லாதன்னு மட்டும் அதை மட்டும் கேட்க மாட்டான். இந்த காலை வைங்க, அதை காலை விட்டுருவான். அதர்மத்தை யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அப்பா அம்மாவே சொன்னாலும் அதர்மத்தை கேட்கக்கூடாது. தர்மமாக இருந்தால் கேட்கணும், அதர்மத்தை கேட்கக்கூடாது. அதான் விபீஷணன், ராவணர் அண்ணன் தான், அதர்மத்தை சொல்கிறானா, அவனை கைட்டு விட்டு வந்துனேன்ட்டான். அதர்மத்தை செய்கிறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, தப்பு. ராவணன், கும்பகர்ணன், அண்ணன் மகள், கைகேசி, அவன் அம்மா எல்லாரையும் தூக்கி போட்டு வந்துட்டான் விபீஷணன். தர்மம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டான். தர்மத்தின் பக்கம்தான் இருக்கணும். அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும், தர்மம் தலை காக்கும். அந்த தர்மத்தின்படி இருந்ததுனால தான் பிரகலாதனை காப்பாற்றி விட்டது. அவன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் அவன் தர்மாத்மா, பரம பாகவதன் இல்லையா? அப்போ ரட்சித்தது. அப்போ யார் காப்பாற்றினான? உறவினர்கள் யாரும் காப்பாற்றலை, பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றினான் பிரகலாதனை. துருவனை யார் காப்பாற்றினது? துருவன் அம்மாவால் கைவிடப்பட்டாள், சுனிதி அம்மா. என்னால் காப்பாற்ற முடியாதான்ட்டா. என்னையே வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க மாட்டார் உங்கள் அப்பா. அவரோ ஊருக்கு ராஜா, சக்கரவர்த்தி. அவருக்கு பிடிச்சமான ரெண்டாவது பொண்டாட்டியை சுரிச்சி என்னை இடஸ்பதி என்னை ஒரு வேலைக்காரியாக கூட சேர்த்துக்கல. என்னால் அப்போது உன்னை இப்போவே அப்பா மடிமலை யாரக்கூடாதுன்னு உன்னை துரத்தி அடிக்கிறான். நீ மூத்த மனைவியுடைய பிள்ளை, அந்நியஸ்திரி கர்ப்ப சம்பூர்த்தம், அதனால் நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை துரத்தி அடிக்கிறா. நீ நாளைக்கு பெரியவனாக இருந்தால், பட்டம் கட்டுற அளவுக்கு பெரியவனாக இருந்தால் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் அந்த சுரிச்சியானவள். புரியுதா? எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். சுனிதி அம்மா சொல்கிறா. சுனிதி யார்? துருவனுடைய அம்மா சொல்கிறா. என்னை வேலைக்காரியை கூட அவங்க அப்பா சேர்த்துக்க மாட்டார். மூத்த மனைவியாக்கி எனக்கு மரியாதை இல்லை, இளைய மனைவியாக்கி சுரிச்சிக்கு தான் மரியாதை கொடுக்குறாரு உத்தான உங்கள் அப்பா. அவள் பேச்சு கேட்டுன்னு ஆடுறாரு. ஆனால் நான் சக்தியற்றவள், நான் ஒரு அபலை, நான் ஒரு பெண், நான் என்ன பண்ண முடியும்? என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது துருவா, 5 வயசு பையன். ஆனால் ஒரு உபாயம் சொல்கிறேன், உனக்கு ஒரு அம்பாவை காட்டுறேன். லக்ஷ்மி நாராயணன் அவன் தன்னை நம்பினவங்களை, சரணாகதி அடைஞ்சவங்களை தள்ளவே மாட்டான். இந்த அப்பா தள்ளி விட்டான், இந்த அப்பா மடிமலைந்து சுரிச்சு தள்ளி விட்டா இல்லையா, இந்த அப்பா மடிமலை யாரக்கூடாதுன்னு. இந்த அப்பா அம்மா உண்மையான அப்பா அம்மா கிடையாது. உனக்கு உண்மையான அப்பா அம்மா நான் காமிக்கிறேன். அந்த லக்ஷ்மி நாராயணன் தான் உனக்கு உண்மையான அப்பா அம்மா. அவர்கள் கீழே தள்ளவே மாட்டாங்க. நீ போ. இந்த அப்பாக்கள் அந்த பாசம் கிடைக்கல, அந்த அப்பாக்கள் கிடைக்கும், போ அப்படின்னு சொன்னான். நடுராத்திரில் அனுப்புகிறா, துணிஞ்சு அனுப்புகிறா. தெய்வத்து மேலே அந்த காலத்தில் அவ்வளோ நம்பிக்கை.
பகவான் ஒருத்தர் இருக்கிறான்றதும் பூர்ண நம்பிக்கை. அவன் காப்பாற்றாமல் விட்டுருவானா? அந்த உண்மையாக சரணாகதியை உண்மையாக நம்புகிறவங்களுக்கு தெய்வம் காப்பாற்றியே தீரணும். ஏன்னா அது தெய்வம் அது கட்டுப்படும். தெய்வமே கட்டுப்படும். தர்மங்களுக்கு, சத்தியத்துக்கு தெய்வமே கட்டுப்பட்டது. புரியுதா? இயற்கையெல்லாம் கட்டுப்படும். எல்லாமே கட்டுப்பட்டு ஆகணும். கட்டுப்படலைன்னா உலகம் பிரளயம் உண்டாயிடும். அவ்வளோதான். அதர்மம் தெய்வங்கள்லாம் கட்டுப்படலைன்னா உலகத்தில் வேறு மாதிரி மாற்றம் உண்டாயிடும். விபரீதம் உண்டு. இறைவனுக்கு கோபம் வந்துடும். தேவதைகள்லாம் கட்டுப்படணும் தர்மத்துக்கு, சத்தியத்துக்கு. இதான் உலக நியதி. இந்த இயற்கையை மாற்ற முடியாது. பகலை இரவாக மாற்றணும்னு நினச்சான் இரண்யகசிபு, நடக்கலை. சொர்க்கத்தை நரகமாகவும் நரகத்தை சொர்க்கமாக மாற்றணும்னு நினச்சான் ராவணன், நடக்கலை. ஆமாம், நிறைய பாவம் பண்ணக்கூடிய ராட்சசர்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சான். சொர்க்கத்தில் இருக்கிற அவங்களெல்லாம் நரகத்தில் போய் வாழணும்னு நினச்சான், புண்ணியம் செய்தவங்கள. அதனால தான் அவங்களாம் அழிஞ்சாங்க. உலகத்தில் பகவான் வந்துடுவான் உடனே. அவதாரம் பண்ணி, ராம அவதாரம் பண்ணி வந்துட்டான் பார். இப்படி மாத்திரம் நினைக்கிறான். பாபிகள்லாம் சுகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான். தர்மாத்மாக்கள் எல்லாம் நரகத்தில் தலை நினைக்கிறான் என்ன. அதனால தான் பகவான் வந்தான் ராம அவதாரம் எடுத்து. அதுக்காக தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தான், இரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்கு, அதர்மத்தை அழிக்கிறதுக்காக. சரி, ஓகே. சம்பவாமி யுகே. சரி, அப்படி இருக்கும் பொழுது அதனால் தெய்வம் பதில் சொல்லி ஆகணும். இப்போ இவன் பண்ணுறான், பக்தி பண்ணுறான்னா, இப்போ நம்ம ராமநாமா சொல்கிறேன்னா, இந்த ராமநாமத்துக்கு பகவான் பதில் சொல்லி ஆகணும். அவன் அது கடன்பட்டுவன். ஏன்னா சில நியதிகள் மகரிஷிகளால் இந்த ரகசியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக. இந்த தர்மங்கள்லாம், இந்த தர்மத்தை விட இந்த தர்மம் சிறந்தது, இது உயர்ந்த தர்மம், இதை கடைபிடிச்சா தெய்வம் கட்டுப்பட்டா. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அது கடன்பட்டது தெய்வங்கள். நீ ராமநாமா 10 நாமம் சொன்னால் அந்த 10 நாமத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படின்னா அந்த ராமன் அப்போ அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவான். அப்போது அது பதில் சொல்லலைன்னா, அப்போ பதில் சொல்லி ஆகணும் போது அந்த உயர்ந்த ஸ்தானத்தில், அதனால தான் அவங்களால் இருக்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது நம்ம காப்பாற்றுபவர் யாரும் இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரகலாத சரித்திரம் ஒரு பாடமாக இருக்குது பாருங்கள். பிரகலாதன் யார் காப்பாற்றுனது? 5 வயசு பையங்க, சக்தி இல்லாதவன். அவனை யார் காப்பாற்றுனது? இந்த பகவான் தானே காப்பாற்றினான். அதே மாதிரி துருவனை யார் காப்பாற்றுனது? அந்த சுனிதி அம்மா சொல்கிறா, உனக்கு அப்பா அம்மா காப்பிக்கிற அந்த நாராயணனே போய் வழிபடு, அதான் உனக்கு ஒரே கதி அப்படின்னா போனான். உடனே பகவான் என்ன பண்ணுறார்? யார் அந்த குழந்தை காட்டுக்கு வரானே 5 வயசு பையன், எதனா புலி சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுட்டான், என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி உடனே நாரதா யாருங்க அப்படின்னார். நாரதர் வந்தார். துபாகர்ணி அப்படின்னு பதம் இருக்குது. பகவானால் கேட்கப்பட்டு உடனே நாரதர் அங்கே செயல்பட்டார். உடனே போய் அபய அஸ்தத்தை தலையில் சுட்டி அவனுக்கு அபயம் கொடுத்து, துருவா என்னடா விஷயம் கொஞ்சம் பரீட்சை பண்ணுறார். ஆனால் அந்த பரீட்சையிலும் அவன் என்ன பண்ணான், உறுதியாக பகவானை பார்த்தே ஆகணும். எனக்கு தபஸ் பண்ண தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் தபஸ் பண்ண தெரியாது. 5 வயசு பையனுக்கு தபஸ் பண்ண எப்படி தெரியும்? தவம் பண்ண தெரியாது. காட்டில் தவம் பண்ணால் பகவான் கிடைப்பான்னு அம்மா சொல்லி கொடுத்துறாங்க. ஆனால் பகவானை பார்த்தா தான் அவனுடைய அருள் பெற்றால் உன்னால் உயர்ந்த ஸ்தானத்தை அப்பா மடிமலை யாரை சொல்லி ஏற போகும்போது சுரிச்சி அம்மா தத்துட்டா இல்லை. ஆனால் உன்னால் அந்த அப்பா ஸ்தானத்தையும் உன்னால் அடைய முடியும். நீ பகவானை ஆராதனை பண்ணால் பகவானால் முடியாத ஒன்றுமே இல்லை, நீ நம்பிப்போ அப்படின்னு சொன்னா இல்லையா. அந்த நம்பிட்டு அம்மா சொல்ல பேச்சு கேட்டு அப்படி நம்பி வந்தான். காட்டுக்கு தனியாக வந்துட்டான். பயம் ஒன்றும் கிடையாது. பயமறியாத இளம் வயசு 5 வயசு பையன். அப்போ நாரதர் சொல்கிறார், நீ வீட்டுக்கு திரும்பி போ. நீ 5 வயசு பையன் இருட்டில் ஏன் இப்போ நைட்டில் ஏன் இப்படிலாம் ஓடியார அப்பா அம்மா விட்டு? இல்லை தத்தா, அப்பா அம்மா நான் இல்லை, அப்பா அம்மாவுக்கு நான் வேணாமா, அவங்க தான் என்னை விட்டாங்க. அவங்களே விட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என் குருநாதராகிய நீங்கள் தானே எனக்கு கை கொடுக்கணும். நாரதரே, நீங்கள் தான் முக்காலும் அறிந்த ஞானியாச்சு, நீங்கள் பிரம்மதேவருடைய புத்திரராச்சு. எங்களுக்கு வீட்டுக்கு அடிக்கடி அம்மா மடியில் உட்காந்துருக்கும் போது துருவனுக்கு கதை சொல்லுவாரா நாரதர். அப்படியேப்பட்ட பெருமாளுடைய கதையெல்லாம் சொல்லுவீங்களே, அந்த நாராயணா எல்லாரையும் காப்பாற்றுவான்லாம் சொல்லியிருக்கீங்களே, எனக்கு அந்த நம்பிக்கை திடமாக இருக்குது சுவாமி. அதனால் அந்த நாராயணன் அடையக்கூடிய வழியை நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ நாரதரே பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுக்கு தலையில் அபயஸ்தத்தை சூட்டி, அகக்னேன்னு பதம் இருக்குது, அவன் பாவத்தை போக்கி, ஏதோ ஒரு பாவத்தினால்தான் அப்பாவாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வேலைக்கு ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறான். அப்பாவும் ஏற்றுக்கல, அம்மாவாலையும் காப்பாற்றப்பட முடியாது. துர்கதி இப்படிப்பட்ட சக்கரவர்த்தி புள்ளியாக பிறந்து இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில் கஷ்டப்படுற நிலையில் இவன் இருக்கிறான்னா ஏதோ ஒரு பாவம் தானே துருவனுக்கு. அந்த பாவத்தை போய்கிட்டாராம் தலையில் அபயஸ்தத்தை வச்சு. குருநாதர் நினச்சா பாவத்தை சிஷ்யனுடைய பாவத்தை எடுத்துப்பார். தான் அந்த பாவத்தை எடுத்து பகவத் அர்ப்பணம் பண்ணிவிடுவார். அவன் பாவமற்றவன் ஆகிடுவான் துருவன்.
அப்போ அவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறார். இந்த மந்திரத்தை ஜெபி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த புட்சிக்கு போ, வேறு ஒன்றும் தேவையில்லை, மற்றதெல்லாம் தன்னாலே நடக்கும். அவ்வளோதான். அனவரதமும் இரவும் பகலும் அந்த நாமத்தை சொல்ல மந்திரத்தை ஜெபிக்கலாம். துவாதசாட்சரி மந்திரம்னு பேர், வித்தைன்னு பேர். அப்போ குருநாதருடைய ஆசிரிச்சு அந்த குருநாதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, மகானுடைய வார்த்தை யார் கேட்குறாங்களோ, ரிஷிகளுடைய வார்த்தை யார் கேட்டு அதை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு வரும். அவருக்கு 5 மாதம் பொறுத்து பகவான் பிரத்யக்ஷமாயிட்டான். பகவான் சொல்கிறான், 36,000 வருஷம் நீ இந்த பூமியில் ராஜ்யத்தை ஆண்டு விட்டு பிறகு துருவ பதவியை நீ அடைவாயாக அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். போச்சு. அப்போது அந்த காட்டை விட்டு வீட்டுக்கு வரும்போது இப்போ எல்லாம் அங்கன்னா நாங்கள் சூழ்நிலையே மாறி போச்சாங்க. இவங்க தவம் பண்ண பகவான் நாம சொல்ல சொல்ல எந்த சுரிச்சி வெறுத்தாலும் அந்த சுரிச்சி துருவனை பார்க்கணும் ஆசைப்பட்றா. இப்போது அவள் திருந்திட்டா. உத்தானபாதன், ஐயோ நம்ம குழந்தை நம்ம வடிமலை ஏற ஆசையாக ஓடி வந்தது, அந்த குழந்தைய ஏற்றிக்காமல் நம்ம அப்படியே தலை கொஞ்சம் கம்முன்னு திரும்பிட்டோமே. அந்த சுரிச்சினுடைய பிள்ளை உத்தமன் மட்டும் மடியில் வச்சு கொஞ்சணும், சுனிதி மூத்த மனைவியுடைய பிள்ளையை துருவனை நம்ம மடியில் வச்சு கொஞ்சாமல் போயிட்டோமே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். யார்? உத்தானபாதன், அந்த ராஜா, துருவனுடைய அப்பா. அப்போ உடனே அவன் பட்டத்து யானை கொண்டு வந்து அவன் தவம் பண்ணி இப்போ தான் வெளியே வரான். வெளியே வரும்போது அவன் வீட்டுக்கு வரான்னு கேள்விப்பட்டு தூதர்கள் மூலமாக உடனே அப்படியே மேலதாள வாத்தியங்களோட பட்டத்து யானையோட மாலை மரியாதையோட துருவனை வரவேற்க எல்லாம் காத்துன்னு இருக்காங்க. இப்போ சுனிதியும் ஒன்றா சேர்ந்துட்டா, மூத்த மனைவியும் இளைய மனைவியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போது அங்கே சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு. பகவான் மாற்றிடுவான், எல்லாத்தையும் மாற்றிடுவான். யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்களாம் இப்போது அன்பாக கொஞ்சம் வந்து பளிச்சு முத்தம் கொடுக்குறா துருவனை வந்து. யார்? சுருச்சி சித்திகாரி. இப்போ உத்தானபாதம் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் கண்களில் கண்ணீர் மல்க அப்படியே கட்டி பிடிச்சி இது பண்ணுறான். யார்? துருவனை. யார் பண்ணுறதுன்னா பகவான் பண்ணுறான். நீ இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையை வச்சு நீ இது சரியில்லை, அது சரியில்லை, அது பண்ணல, அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா நீ குறுகிய மனம் பழமையோடு பார்க்குறேன்னு அர்த்தம். பரம்பந்தமான நோக்கத்தோடு பார்த்து இறைவனால் எதையும் மாற்ற முடியும்னா இப்போ அனுகூலமாக போயிடுச்சு எல்லாமே. எனது அப்பா அனுகூலமாயிட்டார், சித்தியானவள் அனுகூலமாயிட்டான். உத்தமன் அந்த தம்பி, சித்தினுடைய தம்பி, சித்தி புள்ள தம்பி உத்தமன், அவனும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் துருவனை. இப்போ எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறேன், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வருன்ற மாதிரி பகவான் ஒருத்தன் சந்தோஷம் அடைஞ்சிட்டோம்னா யார் விஷயத்தில், மற்றதெல்லாம் தன்னாலே அனுகூலமாயிடும். இப்போ துருவனுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ துருவன் யோசிக்கிறான், பகவானே நான் இந்த அல்ப விஷயத்தை கேட்டுட்டேனே, இந்த அப்பா மடிமலை ஏறணும்னு அப்பானுடைய இடமாக்கி அந்த ஆசனம் சிம்மாசனமே எனக்கு கொடுத்துட்டேன், 36 வருஷம் ராஜ்யத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் நான் இது அல்பம் தானே, என்ன தான் இது அல்பம் தானே, 36 வருஷம் பொறுத்தும் ஒரு நாள் சாவதானே போகிறேன் நான். ஆனால் அதுக்கப்புறமா அப்படிலாம் இல்லை. அதுக்கு பிறகு நீ மிருத்யுவை ஜெயிச்சுட்டு யமன் தலையிலே காலை வச்சு நீ துருவலோகத்தை அடைய போகிறாய் அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். சரி, ஆனால் 36 வருஷம் பகவானோட பிரிஞ்சிருக்கணுமே, இன்றைக்கே துருவ பதவி கிடைச்சா அங்கே பகவானை தரிசனம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா இல்லை. நீ கேட்டுட்டல்ல, அதனால தான் நம்ம எதையும் சங்கல்பம் பண்ணிக்கூடாது. சங்கல்பம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தான் நிறைவேற்றுவோம். அப்பா மணிமலை யாருன்னு ஆசைப்பட்டல, அதை முதல்ல அதை அனுபவிச்சுட்டு வா. அந்த சிம்மாசனத்தில் 36 வருஷம் நல்லா தேய்ச்சிட்டு வா, அப்புறம் வா துருவமண்டலத்துக்கு. நீ முதல்ல அதானே ஆசைப்பட்டேன், அதனால் அதை கொடுக்குறேன்ட்டு குத்தான். சரி, இதெல்லாம் விஷயம் இல்லை, இதெல்லாம் கதையில் வரக்கூடிய விஷயம். சரி, ஓகே. மெயினான விஷயம் நீ டாபிக் என்னன்னா, எல்லாராலும் கைவிடப்பட்ட துருவனை, அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட துருவனை, சகோதரனால் கைவிடப்பட்ட துருவனை, சித்திகாரிலாம் வந்து துரத்தியாச்சு. யாரோ அவள் யார்? சித்திகாரி. பெற்ற தாய்க்கு வந்து மூத்த மனைவி இவளுக்கு தான் முதல் இடம் இருக்கணும், அவளை ஒதுக்கி வச்சுட்டு இளைய மனைவி இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி வந்து வந்து மூத்த மனைவியுடைய பிள்ளைய வெளியே துரத்துறான். அப்படின்னா இது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது அப்பாவும் கைவிட்டார், அம்மாவையும் என்னால் காப்பாற்ற முடியாதுட்டா. யாராலும் கைவிடப்பட்ட அந்த நிலையில் யார் காப்பாற்றினா? பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றணும் துருவனுக்கு. அப்படி அஜாமிலன்னு ஒருத்தன் தான் மகாபாவி. அந்த ஒரு வேசி இடத்துல மயங்கி அந்த வேசி மூலமாகவே 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். கடைசி பிள்ளை பேர் மட்டும் நாராயணன் பேர் வச்சிட்டான். அந்த 9 பிள்ளைகளும் எங்கே போனாங்களே தெரியல. கடைசிகள் 88 வயசாகிடுச்சு. உயிர் போகும் தருவாயில் கூட தண்ணி கொடுத்து கூட கைகால் பிடிச்சி விடுறதுக்கு, துணி இல்லை மலமூத்திரம் விசர்ஜனம் பண்ணுறான், அதை தொடச்சி விடுறதுக்கு கூட அந்த வேசி தானே
அவன் வேசி புத்தி காமிச்சிட்டா பார். அவளும் வயசானவள், அவள் எங்கேயோ போயிட்டாலாம். கடைசி புள்ள நாராயணன் 10வது புள்ள, அவன் மட்டும் சின்ன பையன். அவன் விளையாட்டு பருவத்தில் விளையாட்டு பையனாக இருக்கானோ, லேட்டாக பிறந்த பையன், 88 வயசு. அப்போ இவன் வயசானவன், அவன் விளையாட்டு மும்முரத்தில் இருக்கான் அந்த பையன், நாராயணன்ற பையன். இவன் கத்துறான், டே நாராயணா இங்கே வாடா, டே எனக்கு தண்ணி ஒண்டா குடிலாம். யாரும் வரமாட்டாங்க. 9 பிள்ளைங்களும் எங்கேயோ போயிட்டாங்க. இந்த கிழமை எங்கன்னா செத்து போச்சுன்னா அப்புறம் எடுத்து போட்டுடலாம், நாம் அது வரைக்கும் இந்த கோரமை இவன் ஐயோன்னு கத்துறதெல்லாம் கேட்டுன்னு இருக்குவானான்னு சொல்லிட்டு அந்த வேசியும் போயிட்டா, அந்த அஜாமனுடைய மனைவி வேசியும் போயிட்டா, அந்த பிள்ளைங்களும் போயிட்டாங்க. 9 பிள்ளைங்களும் கைவிடப்பட்டாச்சு. கடைசியில் தனியாக நிற்கிறான். இப்போ இவன் உயிர் போகும்போது யமதூதர்கள் வந்துட்டாங்க, கழுத்தில் பாசக்கயிறு போட்டுட்டாங்க அந்த அஜாமனன் கயத்தில். அப்போது அதிபாஷண்ண கடுபீஷண்ண எமக்கிங்கரி படலே அப்படின்னு சொல்கிற மாதிரி அடி வெட்டு குத்து பல அப்படின்னு அதட்டினே வந்தாங்களாம். அந்த பயங்கரமான ரூபத்தை பார்த்த உடனே அந்த யமதூதரில் அப்படியே மலமூத்திர விசர்ஜனை பண்ணுவாங்க படுக்கையில். பயந்து நடுங்கி, நாராயணா அவன் புள்ளையை பார்த்து நாராயணா கூட. அப்போ கூட புள்ள பாசம் விடலை, புள்ளையை பார்த்துட்டு சாவணுமா. இந்த யமதூதர்கள் வந்துட்டாங்க, நம்ம உயிரை பறிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாராயணான்னு கூப்பிட்டான் உச்சஸ்வரத்தில். ஸ்வரேன்னு உச்சைஹீஸ்வரே அப்படின்னு உச்சஸ்வரத்தை அந்த நாராயணன் நாமத்தை கூப்பிட்ட உடனே அந்த புள்ள திரும்பி பார்க்கல. எங்கள் அப்பா சாக கிடக்கிறாரு அப்படின்னா கத்தின்னு பாரு, நீ வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட விளையாடுறான் அந்த பையன், 10வது புள்ள. ஆனால் அந்த நாராயணான் நாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலே அங்கே 4 தூதர்கள் யமதூதர்கள் வந்தாங்க. விஷ்ணு தூதர்கள், 4 தூதர்கள் விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க. உடனே கத்தியினால் அந்த யம பாசத்தை அறுத்து எறிந்து விட்டார்கள். அந்த அஜாமலனை விடுவித்து விட்டார்கள். எப்போ அவன் நாராயணான்னு சொன்னானோ இனிமேல் அவன் ரட்சிக்கத்தக்கவன், அவனை நீங்கள் தண்டித்திருந்தானால் நீங்கள் தண்டனைக்குரியவர்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்ட்டு யமதூதரில் கண்டிக்கிறாங்க விஷ்ணு தூதர்கள். அப்போ தான் ஆச்சரியப்படுறாங்க, அப்போ தான் தர்மத்தை சொல்கிறாங்க. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேரணம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம். வைகுண்டனுடைய நாமத்தை கிரகணத்தை ஒருத்தன் கிரகிச்சிட்டான்னு சொன்னால் அசேஷ அகஹரம் விதுகு, மிச்சமில்லாமல் அவன் பாபத்திலிருந்து விடுபடுகின்றான். சாங்கேத்தியமாக ஒருத்தர் சங்கேதமாக வாங்க ராம் வாங்க ராதேகிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கல, அப்படி சொன்னால் கூட சாங்கேத்தியம் பாரிகாசியம் பரிகாசமாக பாரு நேரத்தில் நாமம் போட்டு வந்துட்டான் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னால் கூட அவனுடைய பாவம் போயிடுமா. அதுதான் நாமன்னு பேர் நெத்தியில் இருக்கிறதுக்கு. ஏன்னா அதை பார்த்தோடனே வாக்கில் நாமா வரும் இல்லையா, அதுக்குன்னே அது நாமன்னு பேர். அது திருமணம் தான் சொல்லுவாங்க. அதை நாமன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த நாமத்தை பார்த்தோடனே நெத்தியில் நாமத்தை பார்த்தோன்னே பகவன் நாம கோவிந்தான்ற நாமம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக யார் வாயில். நாராயணன் வராரா, பெருமாள் வராரா, நாராயணன் வராரா, கோவிந்தா வராரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பெருமாள் வராரா, எம்பெருமான் வராரா, ஸ்ரீமன் நாராயணன் வராரா, இல்லை கோவிந்தான்னுவாங்க அந்த நாமத்தை பார்த்தோன்னே. பரிகாசமாக தான் சொல்கிறாங்க. பரிகாசமாக சொன்னால் கூட அவன் வாக்கில் கோவிந்தான்னு வந்துச்சு இல்லையா, அது பகவானுடைய நாமம். அது புள்ள பேர் நாராயணுக்கு வைக்கல, நாராயணன் பேர் தான் புள்ளிக்கு வச்சுருக்கான். ஆனால் புள்ளையை நினச்சி கூப்பிட்டான், ஆனால் கூப்பிட்டது நாராயண நாமம். வந்தது யாருன்னா விஷ்ணுத்தர்கள் வந்தாங்க. யமத்து பாசத்தை அறுத்தெறிஞ்சு யம பாசத்தை விடுவிச்சிட்டா. அஜாமல் யார் காப்பாற்றுந்து 88 வருஷமா குத்தனாத்து இந்த யார் வேசியை காப்பாற்றினா, பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க, தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க. இவ்வளோ கொள்ளடிச்சு திருடி போய் சொல்லி ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன் கட்டின மனைவியை கைவிட்டு இந்த வேசியினுடைய பின்னாடி வந்துட்டேன். மனைவியை திறந்துட்டான், அப்பா அம்மா திறந்துட்டான். அப்பா அம்மா வேறு பந்துக்கள் கிடையாது, அவளை அனாதையாக விட்டுட்டான். இந்த வேசியினுடைய சங்கத்தினால அவன் என்ன வேசி தானே, அவன் பணம் இருந்தால் தானே கூட சேர்த்துப்பா. அப்போ என்ன பண்ணான், கொள்ளடித்தான், திருடினா, போய் சொன்னான், கொலை செய்தான், என்னென்ன பண்ணுமோ வழிப்பறி பண்ண என்னென்ன பண்ணுமோ எல்லாம் அட்டுழியம் பண்ணான். ஏமாத்துறது, பணம் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் அப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பணத்தை பந்தியக்ஷ கைதவ சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா அப்படின்னு ஸ்லோகம். அப்படின்னா ஏமாத்துறது சௌரியன்னு, திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, நாளைக்கு தரேன் நான் எப்பா இந்த சொத்து வித்தனை எனக்கு காசு வந்துடும்பா, எங்கள் அப்பா ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை குத்தனை உனக்கு வந்துடும் போகிற காசு, நான் ஏமாற்ற போகிறேன்னா கதை குத்துறேன், நீ கொடுன்னு சொல்லிட்டு அப்படி பல இடத்துல பணத்தை ஏமாற்றி அந்த வேசியை சந்தோஷப்படுத்தினான். அந்த வேசிக்கு குழந்தைகளாக பெற்று எடுத்தான். அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ, ஏன்னா இவனை பிராமண குலத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கும் வேதம் சொல்லிக் கொடுத்து அதிகாரமும் கிடையாது. அப்போ இவன் பிராமண தர்மத்தை கெடுத்து விட்டான். அதனால் திருடுறது, பொய் சொல்கிறது, கொள்ளை செய்வது, கொள்ளடிக்கிறது, இது மாதிரி வேலைகளை செய்திருந்தான். இப்படிப்பட்ட பாப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்னா அந்த வேசியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவருடைய அழகுக்கு மயங்கி கட்டின மனைவி விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, அப்பா அம்மா சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி வேசிக்கு இறைச்சி அதெல்லாம் காலியாகி போய் அப்புறமா மேலே பரம்பராகதமாக சொத்து அப்பா சொத்தெல்லாம் எடுத்து வந்து கழிச்சிட்டான்.
அப்புறமா தான் திருட ஆரம்பித்தான், போய் சொல்ல எல்லாம் கொள்ளடிச்சு கொலை செய்து எப்படியோ வழிப்பறி பண்ணி நிறைய பாவங்களை பண்ணான். இவனுடைய பாவ கணக்கு எழுதி சித்திரகுப்தனு கை ஓஞ்சி போச்சான். அதை போய் எவ்வளோ பாவம் பண்ணான் இவன் பாடுக்கு, எவ்வளோ எழுதுறது நான் பாவத்தை, சித்திரகுப்துக்கே கை வலிக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் ராஜாமரன். அப்படியாப்பட்ட மகா பாவி ஆனாலும் பகவானுக்கு கிருபை இருந்துச்சுன்னா எப்படியாப்பட்ட பாவியானாலும், அப்போ பகவான் இறைவன்றதுக்கு என்ன அர்த்தம்? தர்மாத்மாக்களை மட்டும்தான் காப்பாற்றுவேன், பாவிகளை நான் காப்பாற்ற மாட்டேன் அப்புறம் இறைவன்ற பேருக்கு அர்த்தம் இல்லையே. இறைவன் அந்த பாவத்துலேயும் ஏதோ அறியாமையில் பாவம் பண்ணிட்டான், அவனுக்கும் மன்னிப்பு கொடுக்கணும், அவனையும் திருந்தத்துக்கு ஒரு வழி பண்ணணும். அதான் கருணை உள்ள தெய்வம். அப்போ அந்த அஜாமலன் வாக்கில் நாராயணன் சொல்ல வச்சு விஷ்ணுதரலை அனுப்பி வைத்து பகவான் காப்பாற்றினானா இல்லையா? இப்போ யாருக்காக அதர்மங்கள்லாம் செய்தானோ அந்த வேசி இன்றைக்கி வரலையே. கடைசி காலத்தில் அந்த பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட வரலையே. விளையாடுன்னு இருக்கான், தூரம் இருக்கானே தவிர தூரே கிரீடனகா சக்தம் புத்திரேன நாராயணஹ்வயம். அப்போ புத்திரனை நினச்சி நாராயணன் கூப்பிட்டான். புத்திரோபச்சாரிதா, புத்திரனை உபச்சாரமாக தான் நாராயணன் கூப்பிட்டான். ஆனால் சங்க சக்கர கதாதாரியான நாராயணன் தன்னுடைய தூரில் அனுப்பிச்சுட்டான், காப்பாற்றிட்டான். அவருக்கு என்ன, எவனும் எப்படியா போயும் போகிறான். எவ்வளோ பாவம் பண்ணால் பாவி இப்போ செத்தும் போகிறான்னா தெரிஞ்சோ தெரியாமல் என் நாமத்தை சொல்லிட்டாங்க, நான் கைவிட மாட்டேன். அவையும் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் விரதம் மமன் நான் சொல்லியிருக்கேன். அவையும் கொடுப்பேன், சகல ஜீவராசிகள் சகல ஜீவராசிகளிடத்திலிருந்து அவளை ரட்சிப்பேன் என்று நான் விரதம் எடுத்திருக்கேன். நான் அது எப்படி நான் கைவிடுவேன்? பகவானுக்கே ஒரு விரதம் இருக்கான், அவளை கைவிடுறதில்லை அப்படின்னு ஒரு விரதம் எடுத்திருக்கான். தன் பேரை சொல்லிட்டான், காப்பாற்றணும். அப்போ அவன் அனாதியாக அந்த உறவினர்கள் கைவிடப்படலாம். அவனுக்கு ஆத்ம பந்து ஆகிய சரீர பந்துக்கள், உடலால் ஏற்பட்ட பந்துக்கள் எல்லாம் கைவிட்டலாம். ஆனால் ஆத்ம பந்துவாகிய நான் அவன் ரட்சிக்கத்தான், அவனை நான் கைவிடவே மாட்டேன் என்று பகவான் ஓடி வந்தல்லவா ரட்சிக்கின்றான். தீரா பீரா மீகள் வாராமல்லே ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்வோம், மாயை வெல்வோம். சண்டை யமன் வந்து தண்டனை செய்தனை கொண்டு போக வரும்போது அவரை கண்டு தடுப்பவர் ஏது வெகு சூது. அப்போ புரிஞ்சுக்கணும், தீரா பீராமிகள் வாராமலே ஸ்ரீமன் நாராயணா என்று சொல்வோம், மாயை வெல்வோம். சண்டை யமன் வந்து தண்டனை செய்ய என்ன கொண்டு போக, அவனுக்கு தண்டனை கொடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வரும்போது யாரா காப்பாற்ற உன்னை? இந்த நாராயணன் தாண்டா காப்பாற்றான், வேறு யாரும் காப்பாற்ற மாட்டான். சண்டை யமன் வந்து எல்லாருக்கும் மரணம் உண்டு, யாரும் தப்பிக்க முடியாது. இன்றைக்கி அவனுக்கு நடந்ததே நமக்கு, நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்கு மரணம் வரலையே அப்படின்னு நம்ம நீ சிரிச்சிக்கூடாது. அவனுக்கு வந்த நிலை தான் நமக்கும். ஆனால் அதுக்கு எதிர்பார்த்துனர், காத்துனர். அது எப்போனாலும் நேரலாம். நான் நல்லா இருக்கேனே, அவங்களுக்கு தானே வந்தது, எனக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிடாது. எல்லாருக்கும் உண்டு. பிறந்தவனுக்கு ஜாதஸ்ய துருவ மிருத்யு, பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். இதுதான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். அதனால் சண்டை யமன் வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக என்னை இட்டுமோ போகிறான் நரகத்துக்கு. அப்போ யாரா காப்பாற்றணும்? சண்டை யமன் வந்து தண்டனை செய்ய கொண்டு போக வரும்போது அவரை கண்டு தடுப்பவர் ஏது? யாராவது ஒரு உறவினர்கள், மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா யாராக காப்பாற்ற அழுதுந்தான் இருக்க முடியும். அவன் போகிற உயிரை தடுத்து நிற்கிறது எந்த உறவினருக்கும் சக்தி கிடையாது. எப்படியாப்பட்ட அப்பா கருணை, ஆஹா ஓஹோ பெரிய நான் ரவுடி, நான் பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் பெரிய அதுவும் நான் பலசாலி, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கும் அவன் உயிரும் போகும்போது அவனையும் அவனால் காப்பாற்றிக்க முடியாது. ஆமாம், எப்படிப்பட்ட ராஜாதி ராஜா சக்கரவர்த்தி சொல்லு, எல்லாம் சொல்லிக்கோ. அவன் உயிர் நான் வந்து உன்னை வந்து உன் கழுத்தில் சுருக்கயிறு போடுற வரைக்கும் நீ இப்போ என்ன ஆட்டாவுன்னா ஆடு, என்ன வேணால் பேசிக்கோ. நான் பெரிய ரவுடி, நான் பெரிய சக்கரவர்த்தி, நான் பெரிய ராஜா, என் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது, என்ன வேணால் பேசிக்கோ. ஆனால் கரெக்டாக நான் உயிர் பறிக்கும்போது உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாது. நீ எங்கே மற்றவங்களை காப்பாற்று? நீ மற்றவங்க உயிரை பறிக்கிறியா இல்லை உன் உயிரை நான் பறிக்கணும்? நீ எவ்வளோ பெரிய ரவுடியானா, நீ மற்றவங்க உன் உயிரை நான் பறிச்சு போயினே இருப்பேன். எந்த பாதுகாப்பும் உனக்கு படபலம், ஆள் பலம், எந்த பலம், செல்வ பலம், பணபலம், எந்த பலமும் ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து உயிரை பறிச்சுன்னு போயினே இருப்பான் பகவான். யார்? யம தர்மராஜன். யமசிய கருணா நாஸ்தி. அந்த டைம், அந்த செகண்டில் போயினே இருக்கும் உயிர். எந்த டாக்டர் வைத்தியம் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த உறவுகள் அழுதுந்தான் இருக்கும், உறவுகள்லாம் காப்பாற்ற முடியாது.
பகவான் ஒருத்தனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்போது இந்த வேசி கட்டின மனைவி, அது அந்த வேசி தான் மனைவி, அவனும் வரல, பிள்ளைங்களும் வரல, யாரும் ஒன்று, யார் காப்பாற்றினா? நாராயணன் தானே அந்த உயிரை காப்பாற்றினான். அவன் நாமத்தை சொல், அந்த உயிரை காப்பாற்றி அவனை மோட்சத்துக்கு. அப்போ தான் நினச்சானா அஜாமலன், இந்த உறவுகள்லாம் உண்மையான உறவு இல்லை போல இருக்கே, இது சமயத்தில் கழுத்தறுத்துறோம், சமயத்தில் காலை வாரி விட்டுறோம், இது ஆஹா இதை நம்பக்கூடாது, இது உண்மையான உறவு இல்லை, நமக்கு உறவினர்கள் வேறு எங்கேயோ இருக்கிறாங்களே, இந்த வீடு இது வாடகை வீடு, எப்போ வேணாலும் கெட் அவுட், இந்த உடம்பே நம்மளுக்கு சொந்தம் இல்லை, இந்த வீடு சொந்தம் இல்லை, இது சதமை, இதெல்லாம் இது ஒரு மாயை, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உனக்கு ஆஹா நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மேலும் உன்னை பந்தத்தில் சிக்க வச்சு நாளைக்கு விட்டு பிரியும் போது ரொம்ப தவிப்பு பாரு, அந்த தவிப்பு ரொம்ப கொடுமையாக இருக்கும். இன்றைக்கி நீ இந்த பந்தத்தில் சிக்கின்னு சந்தோஷப்படுறத விட அதை விட்டு பிரியும் போது தவிப்பு பயங்கரமாக இருக்கும். அதனால் இப்போவே அந்த பட்டுதலை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டுனா நாளைக்கு பெரிய பெருசாக உனக்கு பாதிப்பு ஏற்படாது. அதனால் ஆரம்பத்துலேயே இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ரொம்ப பட்டுதல் வச்சிட்டோன்னா அப்போ பிரியும் ரொம்ப வேதனைப்படுவேன். அதனால் ஆரம்பத்துலேயே அதனால தான் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, எல்லாமே ஒரு அளவாக இருந்திருக்கும், அது நம்ம கையில் அப்படியே நம்ம வசமாகவே இருக்கும். நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டேன்னா எந்தளவுக்கு உறவு இருக்கோ அந்தளவுக்கு பிரிவும் ஏற்படும். அது முதல் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கும். எந்தளவுக்கு 12 மணி நேரம் இரவுனா 12 மணி நேரம் பகல் வந்தே தீரணும். அது மாதிரி எவ்வளவுக்கும் நெருங்கி வாழணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கும் எதிர்மறையாகவும் செயல்படும். நெருங்கி அந்தளவுக்கு பிரிவும் ஏற்படும். எந்தளவுக்கு உறவு இருக்கோ அந்தளவுக்கு பிரிவும் ஏற்படும். இதை மறுக்கவே முடியாது. நான் அப்படியே இருந்துருவேன் அப்படியெல்லாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது யதார்த்தமான விஷயம். ஏற்றுக்கொள்ளனா உங்கள் பாசிட்டிவாக பேசாமல் நெகட்டிவாக பேசுகிறீங்க. நான் நெகட்டிவாக பேசலை, இருக்கிற யதார்த்தத்தை பேசுகிறேன். அது ஏற்றுக்க மனசு மறுக்குது. அப்போ எல்லாருக்கும் மரணம் உண்டு. அந்த சமயத்தில் நரகத்து போகும்போது யாரான பகவான் ஒருத்தனால் தான் காப்பாற்றும். அதனால தான் இன்றைக்கி ஜாக்கிரதையாருன்றேன். இப்போ ஜாக்கிரதையாக பகவான் உறவு மட்டும்தான் நமக்கு நீடிச்சுது. இந்த ஒரு உறவு இருந்து மற்றவங்க எல்லாரும் உனக்கு மனைவி அனுகூலம் இல்லை, பெத்த பிள்ளை அடி உதன்றான், சொல்ல விழுறான், மனைவி திட்டுறா, எல்லாம் பண்ணுறான், உறவுகள்லாம் கையில் 10 காசு இல்லை, பணம் வரவும் கையில் நல்லா பணம் நடமாட்டம் இல்லை, பாக்கெட்டில் 10 காசு இல்லை, எல்லா உறவுகளும் கைவிட்டாங்க, எல்லாம் எதிர்ப்பாக நடந்துடுறாங்க, எல்லாம் ஆஃபீஸில் போனால் தொல்லை, இங்கே போனால் ஒரே எரிச்சல், ஒரே டிராஃபிக், அது இது எல்லாம் கஷ்டப்பட்டு அப்படி வர டென்ஷன் எல்லாம். ஆனால் எவ்வளவுத்துக்கு நடுவுலையும் பகவானை ஒருத்தன் நம்பி இருக்கிறவனுக்கு சாந்தி இருக்குமா. அந்த சாந்தி இருந்துட்டான்னா எல்லாமே எதிர்பார்க்குது. மனைவி அனுகூலம் இல்லை, பிள்ளை அடி உதன்றான், அதே சொல்ல கையில் 10 காசு நடமாட்டம் இல்லை, அதே சொல்ல வேலையில் போனால் வேலையும் உத்தியோகமும் சரியாக குதிரல, எங்கே போனாலும் ஃபெயிலரு, எல்லாமே எதிர்பார்க்க, உறவினர்கள்லாம் எல்லாம் கைவிட்டாங்க. அந்த நிலையிலையும் அவனுக்குள்ளே ஒரு சாந்தி ஒன்று இருக்கும் பார்த்தியா. அந்த சாந்தின்னு ஒன்று அவங்கள இருந்துச்சுன்னா அவனை அசைக்கவே முடியாது. அந்த சாந்தி மட்டும் பகவத் கிருபையினால் தான் கிடைக்கும். அப்போ தான் புரிஞ்சுப்பான், இந்த வெளிப்புறமான இந்த காரு பங்களா இதெல்லாம் உதவாது. உன் மனசில் சாந்தி இல்லாமல் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம். அந்த மனசில் நிம்மதின்னு ஒன்று வந்துச்சுன்னா, அந்த சாந்தின்னு ஒன்று உள்ளே குடி புகுந்துச்சுன்னா அவர் ஒன்று அசைக்க எவனாலே முடியாது, எந்த கொம்பனாலே முடியாது. எவனே வந்தாலும் டாட்டா காட்டுருவ நீ. ஏன்னா நமக்கு தான் தெரிஞ்சுக்கின உலகத்தை புரிஞ்சுக்கினா அவன் இவரெல்லாம் இப்படி தானே இருப்பாங்க. இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு நல்லா பேச மாட்டாங்க, இன்றைக்கி நல்லா பேசாதவங்க நாளைக்கு நல்லா சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம பார்த்தேன், இது மாறினே இருக்கும். இவரெல்லாம் இப்படி தானே இருப்பாங்க. இவர்கிட்ட போய் நம்ம போராடின்னு வாக்குவாதம் பண்ணின்னு நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்களுக்கு நிரூபிச்சின்னு எதுக்கு இதெல்லாம், எதுக்குன்ற இதெல்லாம் எதுக்கு உன் நியாயத்தை நிரூபிக்கிற, எதுக்கு போய் வாக்குவாதம் பண்ணுற, என்ன முட்டாளா நீ. அவர்கள் என்ன வாக்குவாதம் பண்ணாலும் அவர்கள் என்ன பண்ணால் தன் பக்கத்தை தான் பேசுவாங்களே தவிர யாருமே குற்றத்தை ஒத்துக்குந்த சரித்திரம் உண்டா. நீ என்ன பண்ணுற, உன் பக்கம் நியாயத்தை நீ பேசுகிறா, அவங்க பக்கம் நியாயத்தை அவங்க பேசுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க குற்றத்தை யாருமே. அப்போ நான் ஸ்வதோஷ பரதோஷ வித்து, ஃபஸ்ட்டு உன் தோஷத்தை விளக்கத்தை பாரு, அப்புறம் பிற தோஷத்தை நீ கூறலாம். பிற தோஷத்தை கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ராமருடைய குணம் இது. ஃபஸ்ட்டு தன் தோஷத்தில் தனக்குள்ளே தோஷம் இல்லையான்னு பார்ப்பாராம், அப்புறமா தான் பிற தோஷத்தை பார்ப்பாராம். அப்போது நம்ம குற்றத்தை என்றைக்கு நம்ம ஒத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி நீ வாக்குவாதெல்லாம் பண்ண மௌனமாகிடுவேன். ஏன்னா மற்றவங்களை கை காட்டுறதை காட்டிலும் நம்ம கையில் தான் 3 மடங்கு, அது 4 மடங்கு, 4 பாகத்தில் 1 பாகம் மற்றவங்கள இருந்தால் 3 பாகம் உன் போயில் அவ்வளோ தப்பு இருக்கும்.
அதை யோசித்து பார்த்தா நீ யாருமே குற்றம் சொல்ல மாட்டேன். நானே இவ்வளோ கேப்பார்த்தனம் பண்ணியிருக்கேன், நானே இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆஹா நம்ம மற்றவங்களுக்கு குற்றம் சொல்கிறது தகுதியே கிடையாதுடா நம்மளுக்கு அப்படின்னு தோணும். யோசித்து பார்க்கணும். யாரும் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. அப்படின்னும்போது நம்ம யாரும் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் இவரெல்லாம் சக்தி. அப்போது விவாதம் பண்ணாத, வாக்குவாதம் பண்ணாத. அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. உலகம்னா அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஏற்கு மாறாக தான் இருக்கும். எல்லாம் எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. இப்படி தான் இதுதான் உலகம். இதில் முடிஞ்சால் நீ பொழைச்சி வந்துக்கோ வெளியே. அப்போ உன் சாமர்த்தியத்தில் பொழைச்சி வர முடியுமா? இதில் வெளியே எல்லாமே எதிர்ப்பாக இருக்கும்போது அதில் நான் மட்டும் எப்படி நீந்தி வர முடியும்? எனக்கு என்ன சக்தி இல்லைன்னா அதை தான் சொல்கிறேன். உனக்கு சக்தி இல்லைல்ல, நீ சக்தி இல்லைன்னா அப்போ சக்தி உள்ளவனே ஆசிரிக்கணும் இல்லையா? அந்த நாராயணன், ஆதிநாராயணன். நம்ம பலத்தினால ஒன்றும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அது இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் போராடின்னு இருப்ப? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இன்னும் வாழ்நாள் எவ்வளோ தான் போராடி இருப்பேன்? எவ்வளோ தான் நீ எத்தனை பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நீ? நான் என்னால் சமாளிக்க முடியும். எதுவுமே நீ சமாளிக்கலையே இன்றைக்கி வரைக்கும். நீ என்ன சாதிச்ச சொல்லு பார்க்கலாம். நீ சமாளிக்கிறன்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கின்னு நீ எவ்வளோ சின்ன பண்ண மாட்டேஞ்சா, எவ்வளோ பலவீனம் அடைஞ்சா, எவ்வளோ நோய்களை வாங்கி கட்டிக்கிட்ட, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளான சொன்னேன். ஏன்னா பகவான் ஏன்னா உம்பலத்தினால உம்பலம்னா அற்பம். அப்போது உனக்கு மேலே ஒருத்தன் பகவான் ஆதி நாராயணன் இருக்கான் இல்லையா, பகவான் கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, வாசுதேவன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அந்த நாராயணன் பகவான் இருக்கான் இல்லையா, அந்த பகவானுடைய பலத்தை நம்பு. அப்போ நீ வெளியே வந்துடு. உன் பொறுப்புகள்லாம் அவங்கள ஒப்படைச்சிட்டு நீ ஃப்ரீ ஆகிடு, நீ ரிலாக்ஸ் ஆகிடு. அப்போ தான் அந்த சாந்தின்ற நான் சொன்னேன் இல்லையா, கொடி புகுந்துடும். அப்போ கொடி புகுந்துடும். இப்போ நிம்மதியாக இருப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன், எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சுன்னு போயிட்டே இருப்பேன், மௌனமாக இருப்பேன், சாந்தி இருக்கும். அப்போ தான் புரிஞ்சுப்பேன் உலகத்தை. இதெல்லாம் நம்பக்கூடாது. அதாவது என்னென்னா, மனைவி அனுகூலமாக இருப்பான், அதில் அடிபட்டிருப்பான். இன்னொரு விஷயம்லாம் அனுகூலமாக இருக்கும். அதனால் என்னென்னா இதான் சொல்கிறேனே, இதான் அஜ்ஞானம், இதான் மாயை. அதனால் அது சார்ந்துப்பான். ஒன்று இல்லைன்னா ஒன்று பரிகாரம். இப்போது தலை மேலே சுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தோல் மேலே மாற்றிக்கிறான். கொஞ்ச நேரம் போனால் தோல் வலிக்கு போகுது, மறுபடியும் தலையில் மாற்றிக்க போகிற. மொத்தம் சுமையாக இருக்க மாட்டேன், அந்த சுமையை மாற்றி வச்சுப்பேன் இல்லையா? அப்படி தானே உலகத்தாரெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஆதரவு கிடைக்கலன்னா உணர்வு வேறு இடத்துல ஆதரவு கிடைக்குது அப்படின்னு அந்த ஆதரவை நம்பியிருக்கலாம் ஒரு மனுஷன். அந்த ஆதரவு ஒரு நாள் கசந்து போகுது, அப்புறம் இன்னொரு ஆதரவு தேடுவான். இப்படி தான் போவானே தவிர இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறான், முடிவுக்கு வர போகிறான். எதுவும் ஒரு தெளிவான முடிவுக்கு வராமல் குழம்பினே இருக்கான் ஒரு மனுஷன். அந்த தெளிவான முடிவுகள் கான்செப்டில் வந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் இனிமேல் யார் என்ன சிரித்தாலும் பேசலாலும், நம்மளை அடித்தாலும், துன்பத்தினாலும், நம்மளை வெறுத்தாலும், இல்லை நம்மளை விரும்பினாலும், நம்மளை வெறுத்தாலும், நம்மளை அன்பாக பழனாலும், நீ பாடு எல்லாத்தையும் அப்படியே ஒரு மௌனத்திலேயே எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு போகக்கூடிய ஒரு தந்திரம் வித்தை உனக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்தையுமே மௌனத்தினால சமாளிச்சு போகிற ஒரு வித்தை உனக்குள்ளே எல்லாமே பகவான் காட்டி கொடுத்துருவான். இன்றைக்கி நல்லா பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி மூஞ்சை காட்டுவாங்க. இது நம்பக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பட்டிருக்கேனே நான் தான், அது தெரிஞ்சுக்காதானே. இப்போ அன்பாக பேசுறதை நம்பாத, அப்படியே சிரிச்சுனேன் அப்படிங்களா சரிங்க அப்படின்ட்டு போயினே, அவ்வளோதான். பேசணும் கூட அவசியம் இல்லை. யாருக்கு நீ பயப்படுற? யாருக்கு நீ கடன்பட்டவன்? யாருக்கு நீ கட்டுப்பட்டவன்? ஏன்னா இவர்களெல்லாம் ஒரு கருவிகள், பொம்மைலாட்டக்குள்ள பொம்மைகள். இவங்களாம் பகவானால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள். இவர்களுக்கெல்லாம் நீ பயப்படணும், இவர்களெல்லாம் தாழ்பஞ்சு போகணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் அதுக்குன்னு அவர்களுக்கு அதிகாரம் செலுத்தணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் ரெண்டுமே இல்லாமல் பணிஞ்சு போகிறது தப்பு இல்லை. ஆனால் பகவானை தான் வணங்கணும். இவர்களை நம்பியிருக்க வேண்டியதில்லை, நீ நம்பியிருக்க வேண்டியது பகவான் தான். அவனுடைய நாமத்தை ராமன் அவன் நாமத்தை சொல்லு. இல்லை ஹரே கிருஷ்ணன் சொல்கிறியா, ஹரே ராமன் சொல்கிறியா, அவன் தான் ராமநாமம் பெஸ்ட், எல்லா நாமத்தை விட சிறந்தது. அவன் ராமன் அவன் நாமத்தை சொல்லு, உனக்கு எல்லாமே புரிய வைப்பான். இது தாண்டா உலகம், இதாண்டா வாழ்க்கை, இது இப்படி தாண்டா இருக்கும். உலகம்னா இப்படி தாண்டா இருக்கும். நல்லது கெட்டதாக பார்க்கும், கெட்டது நல்லதாக பார்க்கும், நம்ம மேலே பழி சொல்லும் அபாண்டமாக, புரிதா? இல்லாத போலதெல்லாம் பேசும், புரிதா? இதெல்லாம் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கன்னு சொல்லி பகவான் நம்மளுக்கு புரிய வச்சான்னா நீ பாடுங்க. அப்போது ஒன்று பகவானை நம்பு, மற்றது எதுவும் நம்பாத. அதான் சொல்கிறேன்.
யார் இவங்களாம் நம்பிடுவாங்க, இவங்க காப்பாற்றிடுவாங்க, அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு யாரும் காப்பாற்றல. அதான் சொல்ல பிரகலாதன் யார் காப்பாற்றுன்னு பெத்த அப்பா அம்மா எதிரியாக இருக்காங்களே, பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றுவான். அந்த அனுபவத்தோடு சொல்கிறான் பிரகலாத ஸ்துதியில். கடலில் பயணம் போகிறவங்களுக்கு மாலுமி பாதுகாப்பு இல்லை. ஏன்னா ஒரு புயல் காத்தடிச்சு அந்த மாலுமியோடு மூழ்கி போகிறான் அந்த கடலில். அப்போது இறைவன் தான், அப்போது அந்த மாலுமி தான் சக்தி உள்ளவன். மாலுமியை இப்போது ஒரு கடலில் போகிறேன்னா அந்த கடலில் இருக்கிற அந்த கடல் ஓட்டுறவர், அந்த கப்பல் ஓட்டுறவர், அவர் பேர் என்ன சொல்லுவாங்க டக்குன்னு மறந்து. சரி, அந்த டிரைவர், அந்த கடல் படகு, சரி அந்த கப்பல் ஓட்டுறவர், அவரை நம்பி தானே ஜனங்கள்லாம் பயணம் போகுது. ஆனால் ஒரு புயல் காத்தாச்சு மூழ்கிடுச்சுன்னா, ஒரு பெரிய சுனாமி வந்தது ஆச்சுன்னா, அந்த 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 வண்டி ஓட்டுறவரோடு போய்டுவாங்க. அந்த கப்பலே மூழ்கி வாழ்ந்தம் போயிடுச்சு, எல்லாமே போய்டும். அப்போ அவர் சக்தியற்றவர், அந்த மாலுமி சக்தியற்றவர், அந்த படகு ஓட்டுற சக்தியற்றவர். புரிஞ்சு இல்லையா? அப்புறம் வீட்டில் இருக்க யார் பண்ண அப்பா அம்மா பாதுகாப்புன்னு. அப்பா அம்மா இப்போ பார்த்து கொண்டு இருக்கும்போதே குழந்தைய மறிக்கிறது எத்தனையோ குழந்தைங்க. அப்போ அவர்கள் காப்பாற்ற சக்தியற்றவர்கள். இல்லைன்னா வசுதேவரால் காப்பாற்றிருக்க முடியாதா? தேவனுடைய 6 குழந்தைகளை ஏன் காப்பாற்ற முடியல? கம்சன் பலசாலி, வசுதேவர் சக்தியற்றவர், ஒன்றும் பண்ண முடியாது, விலங்கிடப்பட்டு இருக்கிறார். அப்போ அப்பா அம்மா பாதுகாப்பு இல்லை. அந்த அப்பா அம்மா எதிரியாக இருக்காங்க. யார்? ஹிரண்யகசிபுனுடைய வாழ்க்கையில் பார்த்தா, பிரகலாத வாழ்க்கையில் பார்த்தா ஹிரண்யகசிபு எதிரியாக இருக்கான். உத்தான பாதம் பார்த்தா அப்பா மடிமல் சேர்த்து மாதிரி துருவனே. அந்த காலத்துலேயே இருக்குது, இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேயே இருக்குது. இது மாதிரிலாம் ஒன்று அப்படி இருக்காங்க எதிர்ப்பா, இல்லை சக்தியற்றவங்களாக இருக்காங்க. வசுதேவர் பார்த்தா தன் குழந்தைகளை காப்பாற்ற முடியல, சக்தியற்றவராக இருக்கார். அப்போ அப்பா அம்மா பார்த்து கொண்டு இருக்கும்போதே குழந்தைக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்க முடியலையே. வைத்தியர்கள் தானே போகிறாங்க, அந்த அப்பா அம்மா காப்பாற்ற முடியலையே. அப்போ அந்த பாதுகாப்பை நம்ப முடியாது. அப்போ இன்னொரு பாதுகாப்பு, வைத்தியன் பாதுகாப்பு இருக்கிறான். சபாஷ், நோயாளிக்கு வைத்தியன் பாதுகாப்பு இருக்கிறான், டாக்டர் பாதுகாப்புன்னு. அந்த வைத்தியனை சொல்கிறானே, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ போராடி கடைசி காட் இஸ் கிரேட் அப்படி கையை வச்சிடறானே. சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லிவிடுங்க, என்னால் எவ்வளோ முடிஞ்சு பார்த்தேன், நீங்கள் முத்தனை கேஸ் ஆகி போச்சு, இது முடியாது, இனிமேல்ட்டு பழகிறது ரொம்ப கஷ்டம், அதில் எத்தனை மணி நேரம் இருப்பான்னு சொல்ல முடியாது, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதான் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர்லாம். இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடைசியில் ஏன்னா பழிக்க மாட்டார் அப்படின்ட்டாங்களே. எங்கள் அப்பா கூட அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணோம் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்ட்டாங்க. முடியாது, ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, முடியாதுன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் ஆப்ரேஷன், டாக்டர் கை வச்சிட்டாங்களே. அப்போ பணம் காப்பாற்றுச்சா? அந்த 6 லட்சம் செலவு பண்ணமே காப்பாற்றுச்சா? எங்கள் அப்பாவை காப்பாற்றலையே, டாக்டரால் முடியாதுன்ட்டாங்களே, போச்சு, எங்கள் அப்பா உயிர் போயிடுச்சு. இது எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ பேர். நீ லட்சம் பணம் செலவு பண்ணி காப்பாற்றலாம், நடக்காது. அவன் நினச்சா காப்பாற்றலாம், பகவான் நினச்சா காப்பாற்றலாம். இல்லைன்னா அவரை நல்ல கதி அடையிறதுக்கு பகவான் வழி பண்ணுவான். நம்ம தான் நம்புறது இல்லையே. எவ்வளோ பேர் நம்பாமல் இருக்கிறாங்களே இன்றைக்கும் பகவானை. இவ்வளோ நடக்குது, நமக்கு மீள வேறு ஒரு சக்தி இருக்குதுன்னு எல்லாம் புரிய வைக்கிறான் பகவான். நம்மளை மீறி எவ்வளோ செயல்கள் நடக்குது, இதெல்லாம் பார்த்து கூட உணராமல் தெரியாமல் இறைவன் நாமத்தை சொல்லாமல் இருக்கிறாங்களே, இவருடைய கூத்தை நம்ம தான் சொல்ல பார்க்கலாம். அப்படி ஒரு மாயை கண்ணை மறைக்குது பார் அவங்களுக்கு, அப்படி ஒரு மாயை கண்ணை மறைக்குது பார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இவரெல்லாம் அப்போ மாலுமியும் காப்பாற்றும். அப்போ வைத்தியனும் நோயாளியை காப்பாற்ற சக்தி அற்றவன் தான். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு முடிவு வந்துடுறான் பார். சின்ன வியாதிகள்லாம் குணமாக்கிடுறான். ஏதோ உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரைக்கும் ஏதோ மருந்து உடம்புல ஆன்டிபயோட்டிக் இருக்கிற வரைக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடுறான். அது இல்லைன்னா டாக்டராலே ஒன்றும் பண்ண முடியாது, போச்சு. அப்போ யார் தான் நம்புது? நோயாளிக்கு வைத்தியம் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைக்கு அப்பா அம்மா காப்பாற்ற முடியாது. அப்போது கடலில் பயணம் போகிறதுக்கு மாலுமியால் முடியாது. அப்போ வழியில் பயணம் போகிறவங்களுக்கு யார் பாதுகாப்பு? பகவான் ஒருத்தன் தான் பாதுகாப்பு. இதை பிரகலாதம் சொல்கிறார் தன் ஸ்துதியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஒரே ஒரு ஸ்லோகம் 43 ஸ்லோகத்தை சொல்கிறாரு. அதில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அர்த்தம் வருது பிரகலாத ஸ்துதியில். ஏன்னா அனுபவபூர்வமாக சொல்கிறார். ஆனால் இவ்வளோ சேனா சைன்யங்களால் காப்பாற்றப்பட்டு ஹிரண்யகசிபு 14 குலம் கண்ட்ரோல் இருக்குது. அசுரர்கள்லாம் அவ்வளோ படைகள், யானைப்படை, குதிரைப்படை, ரதப்படை, காலார் படை, எல்லா படைகளும் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஆனால் நரசிம்மர் வந்தவொடனே ஒன்றும் பண்ண முடியல. அவங்களாம் எல்லாரையும் அழிச்சிட்டான். நரசிம்மர் எல்லாரையும் குத்தி கீழ்ச்சி அது ஹிரண்யகசிபு கீழ்ச்சி போட்டார். இப்போ யார் காப்பாற்று தவணை?
இவ்வளோ பாதுகாப்புக்கு நடுவில் ஹிரண்யகசிபுவுக்கு எல்லா பாதுகாப்பும் இருந்தும் ஆனால் கீழ்த்தெறியப்பட்டான். அவனுடைய மார்பில் தனு பிருங்காம், நரசிம்மர் அவன் மார்பை பொழந்துட்டார். ஆனால் அவன் ரட்சிக்கப்படலை. ஆனால் பிரகலாதனுக்கு யார் சப்போர்ட்டும், எல்லா சப்போர்ட்டும் இருந்து ஹிரண்யகசிபு கீழ்த்தெறியப்பட்டான், நரசிம்மரால் வதம் பண்ணப்பட்டான். ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லாத 5 வயசு பையன், சின்ன பையன், எந்த பலமும் இல்லை, எந்த தபசும் பண்ணல, எந்த தபசும் பண்ணல, எந்த வரமும் வாங்கலை. ஆனால் பகவத் பக்தி பண்ணியிருந்தான், நாராயண நாமத்தை சொல்லியிருந்தான். அனவர்த்தம் நாராயணான்னு சொன்னேன், ஹிரண்யோ நமகன்னு சொல்லியிருந்தான். நாராயணன் தான், நாராயணோ நமக அப்படின்னு தான் சொல்லிட்டு போவான். அப்படின்னும் போது அப்பா எதிரே நாராயணன் தான் சொல்லுவான் தைரியமாக. ஏன்னா அந்த பகவான் காப்பாற்றுறான். கழுத்து மேலே கத்தி வரும்போது நாராயண நாமத்தை விடலை பாரு. அந்த சத்தியம் விதாதம் நிஜபத்திய பாஷிதம், உண்மையான பக்தனுடைய வார்த்தையை சத்தியமாக்கத்துக்குன்னே பகவான் தூண்லேருந்து புறப்பட்டு வந்தான் பகவான். அப்படியேப்பட்ட பகவானுடைய நம்பிக்கை, அந்த பகவான் நாமம். அப்போது இந்த 5 வயசு பையனை ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ வரம் வாங்கினவன், மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, எந்த அஸ்திரம் சாகக்கூடாது, அப்படியேப்பட்ட வரம் வாங்கணும். அவனால் அசைக்க முடியல பிரகலாதனை. 5 வயசு பையன் தான், ஆனால் முழுக முடியல அவனை. ஹிரண்யகசிபு பார்த்தா அவ்வளோ பெரிய மகாசுரன், மகாபராக்கிரமசாலி, மலை மாதிரி அவ்வளோப்பட்ட பலவந்தன், பலசாலி. ஆனால் பிரகலாதங்களை பழிக்கல அது. ஏன்னா பிரகலாதங்களை பகவானுடைய பலம் இருக்குது, அதான் விஷயம். ஆனால் எவ்வளோ கொல்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணாலும் அதிலிருந்து பிரகலாதன் ரட்சிக்கப்பட்டான், பாதிக்கப்படலை. ஒரு சின்ன கீரல் கூட அவனுக்கு விழலை. ஈட்டியாலேயோ சுரத்தினாலேயோ கத்தினாலேயும், நெருப்பு கூட லைட்டாக கூட சுடலை, ஒரு தீக்காயம் கூட கொஞ்சம் கூட ஏற்படலை பிரகலாதனுக்கு. ஒரு முடி கூட கருக்கலை, நெருப்பில் பாடுபடுது. விஷம் சாப்பிட்டா அந்த விஷ பாதியே இல்லை பகவானால் ரட்சிக்கப்பட்ட பிரகலாதனுக்கு. ஆனால் ஹிரண்யகசிபு ஒரே ஒரு ஆபத்து தான் ஹிரண்யகசிபு நரசிம்மரால் வந்தது. அதுலேருந்து அவனை காப்பாற்றிக்க முடியல. அந்த ஒரு ஆபத்துலேருந்து அவனை காப்பாற்றிக்க முடியல. பல ஆபத்துக்கள்லேருந்து பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான், யார் உதவியும் இல்லாமல். ஆனால் எல்லா உதவிகளும் இருந்து ஒரே ஒரு ஆபத்து வந்தது ஹிரண்யகசிபுக்கு. ஆனால் அதில் கொண்டு கூட அவனை காப்பாற்றிக்க முடியல. என்னென்னா கீழ்த்தெறியப்பட்டான். அப்போ தெய்வ பலம் தான் எல்லா பலத்தை விட உயர்ந்தது. மனுஷ பலம்லாம் குப்பை. உன் பண பலம், உன் சொத்து பலம், ஆள் பலம், மனுஷ பலம் எல்லாமே எல்லாமே உன்னுடைய படிப்பு பலம், உன்னுடைய எல்லாமே ஒரு பகவானுடைய முன்னாடி தூசு. அது பகவத் பலம், தெய்வ பலத்துக்கு முன்னாடி தூசு. அதனால் யாரும் தன்னை அனாதைகள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் நாதனாக இருக்கிறான் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு. அதனால் அவனுடைய நாமத்தை எப்பொழுதும் பாடுவோம். அவன் ஒருத்தனால் மட்டும்தான் நம்மளை எல்லா துன்பங்கள்லேருந்து விடுவிக்க முடியும், எல்லா ஆபத்துலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்படியே நம்மளை உயிர் பிரிந்தாலும் யமலோகத்துக்கு போக மாட்டோம், வைகுண்ட லோகத்தை அடைவோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பகவானுடைய பாதுகாப்பை தான் முழுசாக நம்பிடணும், அது தெரிஞ்சுக்கணும். சரி, ஆக மொத்தம் எந்த விஷயத்தை, எந்த லௌகிகத்தை நம்பியிருக்கிறோமோ அது பிரயோஜனமற்றது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் பகவானை நம்புறது பிரயோஜனமற்றது கிடையாது. பகவான் நம்புறது மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. அதுதான் அவன் நாமத்தை, அவனுடைய புகழை பாடுங்கள், அவன் புகழை பாடிக்கொண்டே இருங்கள், அவன் பண்ண லீலைகளை பாடிக்கொண்டே இருங்கள். அவன் பக்தர்களுக்கு எவ்வளோ பாகவதர்களுக்கு துக்காராம் தாசர், ஞானேஸ்வரர், அந்த ஞானேஸ்வருடைய அப்பா அம்மா கைவிட்டாங்க. அந்த 4 குழந்தைகளை பகவான் காப்பாற்றினான். சின்ன குழந்தைகள்லேருந்து அவர்கள் மகா ஞானிகளாக பகவான் பிரகாசிக்கும்படி செய்தான். அதில் முக்தாபாய், அம்மா அந்த ஞானேஸ்வரர், அவரால் எழுதப்பட்டது தான் ஞானேஸ்வரி பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக. அப்படியேப்பட்ட ஞானேஸ்வரர், அப்படியேப்பட்ட துக்காராம் தாசர் யார் காப்பாற்றுனது? இவர்களெலாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. துக்காராம் தாசருக்கு யார் காப்பாற்றுனது? பகவான் காப்பாற்றினான். தியாகராஜ சுவாமிகளுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவர் ராமநாமா சொன்னார். அவர் பார்த்தா டோலோத்சவம் மகோத்சவமாக பண்ணுவார் பகவத் பூஜைகள் மட்டும். அதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வந்துடும், அது மட்டும். ஆனால் அது சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அப்போது அவருக்கு எவ்வளோ ஜப்பியசனால் எவ்வளோ கொடுமைகள் நடந்தது தியாகராஜ சுவாமிகள். தியாகராஜ கீர்த்தனைகள் நீ நல்லா பிரசித்தமாக பாடுறமே எதனால்? நான் அப்படிப்பட்ட ராம் பக்தர், அவருடைய கீர்த்தனைகள் இன்னைக்கு பிரசித்தமாக இருக்குது. அது மாதிரி பாகவதர்கள்லாம் புரந்தரதாசர், துக்காராம் தாசர், சோகாமேலர், அப்படிப்பட்ட கோராகும்பர், பிரகலாதன், அம்பரீஷன், உத்தவர், அக்குருரர், வசுதேவர், தேவகி, குந்தியம்மா,
பாண்டவர்கள் எவ்வளோ பக்தர்கள் பகவானுக்கு கொஞ்சம் இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ மீராபாய்க்கு எவ்வளோ சோதனைகள் வந்தது, ராணாவால் எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சா சக்குபாய். இப்படிப்பட்ட பாகவதர்கள் பேரெல்லாம் சொல்லி பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து அவர்களெல்லாம் யார் காப்பாற்றினா? பகவான் அல்லவா. இவ்வளோ பாகவதரில் நமக்கு தெரிஞ்சது இது. தெரியாத பக்தர்கள் எவ்வளோ பேர் புகழடைய, நிறைய பேர் பிரகடனம் இல்லாமல் பிரபல்யம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த பாகவதர்கள் எத்தனையோ பேர் குடும்பத்தில் பகவான் அந்த குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து எப்படி ரட்சிக்கின்றான்னு பாருங்கள். எவ்வளோ பாகவதர் வாழ்க்கையில் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். பக்தர்கள் வாழ்க்கை சரித்திரங்கள் பார்த்தா அப்படியே கடல் மாதிரி இருக்குது. நிறைய பிரவாகம் போல் அவ்வளோ வெள்ளமாக நம்மளுக்கு பிரமாணங்கள் இருக்குது. பிரவாகம் போல் பிரமாணங்கள் இருக்குது. இவ்வளோ பாகவதர்கள் சரித்திரங்கள்லாம் பார்த்தா அப்படி ரட்சித்திருக்கிறான் பகவான். கிருஷ்ணனாக வந்து, ராமனாக வந்து, எப்படின்னா சிவனாக வந்து, எத்தனை விதத்தில் பகவான் நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் எத்தனை பாகவதர்களையும் பகவான் ரட்சித்திருக்கிறான்னு பார்த்துக்கோ. எக்கச்சக்கமாக வெள்ளமாக இருக்குது நமக்கு. இவ்வளோ பிரமாணங்கள், இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து நாம் எது பொய் எது மெய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெய்யான பகவானை மறந்து பொய்யான வாழ்க்கையில் வாழ்ந்துகின்ற நாமெல்லாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பகவான் நாம சொல்லணும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் வந்து குழம்பக்கூடாது, யாருக்களையும் கேட்கணும் அவசியம் இல்லை. அப்படியே இப்போ நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிறது இல்லை. நான் 4 விதத்தில் லெக்சர் கேட்டிருக்கேன். மகான்கள் வாழ்க்கையில் கேட்டது தான் நான் அப்படியே திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து இது அப்படியே நம்பிக்கைங்க. எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது தான். சாஸ்திரம் இருக்கிறது தான் மகான்கள் சொல்லுவாங்க. புஸ்தகத்தில் இருக்கிறது தான். மகான்களுடைய வாழ்க்கையில் அது சொல்லி தன் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த அனுபவங்களோடு சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சு ராம 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 ராம். சரி, ஓகே. ராம 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 ராம. श्री रामनाथ संगीतम की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भवन की जय, सगल साधु मंडल की जय. राम 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 राम.